हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. மகாபாரதத்துல வனப்பர்வா, அதுல பாண்டவர்கள் தௌமிய மகரிஷி வழிகாட்ட எல்லாருமாக காமியவனம் வந்து சேர்ந்தார்கள். காமியவனம்ங்கிறது ஒரு வனம், அங்க வந்து சேர்ந்தார்கள். பஞ்ச பாண்டவர்கள் ஒரு கொட்டகாய் அமைச்சார்கள். அங்க ஒரு அப்படின்னா ஒரு குடிசை மாதிரி அமைச்சார்கள். ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லாரையும் அங்க உட்கார வச்சார்கள். பிறகு ஆங்காங்கே பாண்டவர்கள் அப்படியே வீட்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியல. ஏத்தன் மத்திய இங்க அஸ்தினாபுரத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ராத்திரி தினம் ஆயிடுத்து. அன்னைக்கு மத்தியானம் பாண்டவர்கள் கிளம்பி போயிட்டான் வனவாசத்துக்கு. ராத்திரி இங்க பார்த்தா திருத்தராஷ்டிரனுக்கு தூக்கமே வரல. உட்காந்து இதையே யோசிச்சு யோசிச்சு என்ன பண்றான், சஞ்சயன் தன்னுடைய சாரதி சஞ்சயன் கூட இருக்க, சஞ்சயனை அழைச்சு நீ போய் விதுரனை அழைச்சிட்டு வாப்பா, எனக்கு விதுரனை உடனே பார்க்கணும் அப்படின்னு திருத்தராஷ்டிரன் சொன்னதும் சஞ்சயன் பார்த்த ராத்திரி நல்ல ஒரு 11 மணி 12 மணி சுமார் இருக்கும். திடீர்னு விதுரருடைய கிரகத்துக்கு வந்து சஞ்சயன் படப்படன்னு கதவை இடிக்க, விதுரருக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப அப்படி பயந்து போய் வெளியில வந்து கதவை திறந்து பார்த்தா, என்ன சஞ்சயா இந்த நேரத்துல இங்க வந்திருக்கியே, என்ன விஷயம், ஏன் என்ன ஆச்சு? இல்ல மகாராஜாவா? மகாராஜாக்கு என்ன ஆச்சு? சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா? ஏன்னா அர்த்த ராத்திரிக்கு இப்படி வந்து நீ என்ன கூப்பிட மாட்டிய? மகாராஜா திருத்தராஷ்டிரன் சௌக்கியமா? மன்னி காந்தாரி சௌக்கியமா? இல்ல பீஷ்மர், என்னுடைய பெரியப்பா பீஷ்மர் சௌக்கியமா? இல்ல எல்லாரும் சௌக்கியமா தானே இருக்கா? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் எல்லாரும் சௌக்கியம்தான், உங்களை உடனே அழைச்சிட்டு வர சொன்னார். மகாராஜா உங்களை உடனே அழைச்சின்னு வர சொன்னா. ராஜா ஸ்மரதி தே க்ஷக்தஹ திருதராஷ்டிர அம்பிகா சுதஹ தம் பஷ்ய கத்வா த்வம் க்ஷிப்ரம் சஞ்சீவய ச பார்த்திவம். ராஜா ஸ்மரதி, உங்களையே நினைச்சுட்டு இருக்கார் ராஜா. திருத்தராஷ்டிர அம்பிகா சுதஹான்னா அம்பிகாவனுடைய பிள்ளை. அம்பிகா அம்பாலிகா தானே விசித்திர வீரியனுடைய பத்தினிகள். அம்பிகாவனுடைய பிள்ளை திருதராஷ்டிர அம்பிகா சுதஹா, அம்பிகாவனுடைய பிள்ளை உங்களை உடனே உங்களை பார்க்கறதுக்காக க்ஷிப்ரம்னா சீக்கிரம்னு அர்த்தம். உங்களை சீக்கிரமா அழைச்சிட்டு வர சொன்னார். தம் பஷ்ய கத்வா த்வம் க்ஷிப்ரம் சீக்கிரமா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார். சீக்கிரமாவா? என்ன விஷயமோ? பயந்து போயிட்டார் விதுரர். சரி, தன் பத்தினி கல்யாணி அழைச்சு நான் உடனே போய் மகாராஜா என்னை கூப்பிடுறாரா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ கதவை சாத்திட்டு உள்ள இரு அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. குந்தியும் அங்கதான் இருக்கா. ஆனா விதுரர் கிளம்பி போறார். நேர திருத்தராஷ்டிரன் முன்னாடி வந்து திருத்தராஷ்டிரனை நமஸ்கரிச்சு பார்த்தா திருத்தராஷ்டிரன் அங்க வீட்டு இருக்கிறான் ஒரு இடத்துல. விதுரர் பார்த்தா கண்கள் அப்படியே கண்ணீரோட கூட திருத்தராஷ்டிரன் அங்க உட்காந்துருக்கார். அதை பார்க்கிறார் விதுரர். ஏவ முக்தஸ்து விதுரோ தீமான் ஸ்வஜ ந வல்லபாக தமப்ரவீன் மகா தேஜா திருதராஷ்டிரோ அம்பிகா சுதஹா. திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தான் தெரியாதே தவிர, ஆனா நல்ல மகா தேஜஸ்வியா இருப்பானா, பாக்குறதுக்கு ரொம்ப நன்னா இருப்பா அப்படின்னு நீங்க சொல்லப்படுறது. துவமப்ரவீன் மகா தேஜா நல்ல தேஜஸோட கூட இருக்கக்கூடிய திருதராஷ்டிர அம்பிகா சுதஹா. அம்பிகா சுதனை பார்த்து விதுரர் போய் நமஸ்கரிச்சு, என்ன அண்ணா அப்படின்னு பதட்டமா வந்து கேட்கிற. என்ன மகாராஜா, என்ன ஆச்சு? ஏன் என்ன அழைச்சேலாம? என்ன? ஆமா விதுரா, நான் தான் உன்னை பார்க்கணும்னு அழைச்சேன். என்ன விஷயம்? பாண்டவாள்லாம் கிளம்பி போயிட்டா மகாராஜா, மத்தியானமே கிளம்பி போயிட்டா. இனி யாரும் இல்ல இந்திரபிரஸ்தத்துல, யாரும் இல்ல. இந்திரபிரஸ்தமே சூன்யமா ஆயிடுத்து. பாண்டவாள்லாம் கிளம்பி போயிட்டா. இனி என்னை எங்க தூதுக்கு அனுப்ப போற? இன்னும்
நான் எங்கேயாவது தூதுக்கு அனுப்பணும்னு நினைச்சேல மகாராஜா, தூது போற அளவுக்கு இப்ப இங்க யாரும் இல்ல, எல்லாரும் கிளம்பிட்டா, இன்னும் வேற எந்த இடத்துக்கு என்ன இப்ப அனுப்ப போறேன் அப்படின்னது. விதுரா, முதல்ல என்ன மகாராஜான்னு கூப்பிடாத. திருத்தராஷ்டிரன் சொல்றான், என்ன மகாராஜானே கூப்பிடாத, நான் உன்னுடைய அண்ணாவா இப்ப உன்னை கூப்பிட்டுருக்கேன். அப்படியா? சரி அண்ணா. அண்ணா சொல்லுங்க, இப்ப தூது போற அளவுக்கெல்லாம் இங்க யாருமே இல்ல, தூதுக்கெல்லாம் நான் உன்னை அனுப்பல விதுரா, நான் உன்னை கூப்பிட்டாலே அதுதான் காரியமா? ஆமா, பின்ன 2-3 தடவையும் அதை தானே அண்ணா நீங்க பண்ணேன். என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு இங்க தூதுக்கு போய் இவாளை சூதாட்டத்துக்கு கூப்பிடு, அவளை சூதாட்டத்துக்கு கூப்பிடுன்னு போட்டு என்னை பிடுங்கி எடுத்தேல, பின்ன நீங்க கூப்பிட்டாலே எனக்கு பயம் தான் வருது. என்ன ஆச்சு? இல்ல உங்க உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? வைத்தியரை கூப்பிடணுமா? என்ன ஆச்சு? அதெல்லாம் எதுவுமே இல்ல விதுரா, எனக்கு தூக்கம் வரல, அதனால உன்னை கூப்பிட்டேன். அத்ய ராத்ரௌ திவாசாஹம் த்வத்கிருதே பரதர்ஷபாக பிரஜாகரே பிரபஷ்யாமி விசித்ரம் தேஹமாத்மனஹ. பிரஜாகரே, பிரஜாகரேன்னா தூக்கம் வரலன்னு அர்த்தம், கண் முழிக்கிறேன்னு அர்த்தம். பிரஜாகரே, நீ ராத்திரி பூரா நானும் உட்காந்து பாக்குறேன், எனக்கு தூக்கமே வரல, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். உங்களுக்கு தூக்கம் வரலன்னா என்ன கூப்பிட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் உங்களுக்கு தூக்கம் வரல? அதுவும் இப்ப என்ன சொல்றான், த்வத்கிருதே பரதர்ஷபா, பரத வம்சத்துல வந்தவனே, பரத குலத்திலக்கனே அப்படின்னு விதுரரை கூப்பிடுறான். அப்படின்ன உடனே விதுரருக்கு ஆச்சரியமா போச்சு. என்னன்னா சொல்ற, பரதர்ஷபாவா? என்னையா பரத வம்சத்துல வந்தவன் என்ன சொல்றியா? நான் தாசி புத்திரனாச்சே, நான் தான், என்ன பரதர்ஷபான்னு கூப்பிடுறியே அப்படின்னு தான். அப்படி சொல்லாத விதுரா, அப்படி சொல்லாத. துரியோதனன் என்னென்னமோ பேசிட்டான் இந்த சூதாட்ட அரங்கத்துல. எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. உன்கிட்ட இப்ப நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் உன்னை நான் அழைச்சேன். புரியுமா உனக்கு? புரிஞ்சுக்கோ கொஞ்சம். அதனால நீ பரத வம்சத்துல வந்தவன் தான், யாரு இல்லைன்னா என்ன வெக்கக்கேடு, நான்லாம் பரத வம்சத்துல வந்தவன் இங்க வந்து உட்காந்துருக்கேன், நான் பண்றதெல்லாம் பாப்பம்னு எனக்கு தெரியறது, நானே பரத வம்சத்துல வந்தவன்னு சொல்லி இங்க உட்காந்துருக்கேன். உன்ன சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லையான்னு? உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீ பரத ரிஷபன் தான். சாஹம் த்வத்கிருதே பரத ரிஷபாக. மேற்கொண்டு திருதராஷ்டிரன் சொல்றான், விதுரா இப்படி என் பக்கத்துல வாயேன், எங்க இருக்க? இப்படி கையை இப்படி தடவரான் திருதராஷ்டிரன். எங்க இருக்க? கொஞ்சம் என் பக்கத்துல வாயேன் அப்படின்னதும் விதுரர் வந்து திருதராஷ்டிரன் கையை பிடிச்சுண்டான். இங்க இருக்கேன், இப்படி வாப்பா, இப்படி வா அப்படின்னு விதுரர் அழைச்சு இப்படி போய் கட்டிண்டான் திருதராஷ்டிரன். விதுரா, என்னை மன்னிச்சுடுப்பா. எதுக்கு? நான் எதுக்கு இப்ப உங்களை மன்னிக்கணும்? மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இப்ப என்ன ஆச்சு? நீங்க என்ன பண்ணல? நான் எதுக்கு இப்ப உங்களை மன்னிக்கணும்? सोऽङ्गमानीय विदुरं मूर्धन्याग्राय चैवः क्षम्यतामीति चोवाच यदुक्तोऽसि मया नः. क्षम्यतामीति, क्षम्यतामीतिனா க்ஷமாபணம், என்ன மன்னிச்சுக்கோ. எதுக்கு அண்ணா? நான் எதுக்கு இப்ப உங்களை மன்னிக்கணும்? மன்னிக்கிற அளவுக்கு இப்ப என்ன ஆச்சு? என் பிள்ளை துரியோதனன் உன்னை எப்படி எல்லாம் பேசிட்டான் இந்த சூதாட்ட அரங்கத்துல. உன்னை தாசி புத்திரன்னு உன்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டான். மேலும் உன்னை சொல்லக்கூடாத வார்த்தை, உன்னை சோத்தாள்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் பத்தியா? நீ இங்க சாப்பிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தையை உன்னை பார்த்து அப்படி சொல்லலாமா? நீ இல்லைன்னா துரியோதனனே எங்க? நீ அவனுக்கு சித்தப்பன் இல்லையா? நீ தானே மூத்தவன். நான் அவனுக்கு முன்னாடி இந்த பரம்பரையில பிறந்தவன் நீ அவனுக்கு சித்தப்பன். ஆனா உன்னை அப்படி கூட மதிக்காம உன்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டானே, அந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதனால உன்னை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கலான்னு தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். அண்ணா, ஒண்ணு புரிஞ்சுக்கோ, என்னைக்குமே அவரவர்கள் பண்ற பாபம் அவரவர்களுக்கு. ஒருத்தர் பண்ற பாவத்துக்கு இன்னொருத்தர் பிராயஷ்சித்தம் தேட முடியாது. புரிஞ்சுக்கோ கொஞ்சம். அதனால துரியோதனன் ஒரு தப்பு பண்ணான்னா, அபராதம் பண்ணான்னா, அதுக்கு நீ என்னை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கறது உச்சிதமாக ஆகாது. அதனால இதை விட்டுடு. நான் அதை விட்டாச்சு. ஏன்னா எனக்கு தான் என்னைக்கோ ரோஷம், சூடு, சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு தானே இங்க இருக்கேன். அதனால அதெல்லாம் நான் விட்டாச்சு. எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு இந்த பரம்பரைக்கு, அதனால நான் இங்க இருக்கத்தான் இருக்கேன். சரி விதுரா, துரியோதனன் பண்ண அபராதத்துக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது உச்சிதமாகாதுன்னு நீ சொல்ற. நான் பண்ண அபராதத்துக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் இல்லையா? க்ஷம்யதாமீதி சோவாச்ச. நான் பண்ண அபராதத்துக்கு என்ன அபராதம்னா, அப்படி துரியோதனன் பேசறச்சே நான் தானே அவனுக்கு தகப்பன். அவனை நான் கண்டிச்சிருக்கணுமா வேண்டாமா? ஒரு மகாராஜா அப்படிங்கிற முறையிலேயாவது நான் அவனை கண்டிச்சிருக்கணுமா வேண்டாமா? பெரியவாள் அப்படி பேசக்கூடாதுடா அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கணும்.
மேலும் உன் சித்தப்பாவாச்சே, சித்தப்பாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றியேன்னு நான் அவனை கண்டிச்சிருக்கணுமா வேணாமா? நியாயமா அதை நான் செய்ய தவறிட்டேன் இல்லையா? அதனாலேயாவது நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சுடு, என்னை மன்னிச்சுட்டேன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லு. அண்ணா, என் விஷயத்துல மட்டுமா நீ அப்படி நடந்துட்ட? என்னை கூப்பிட்டு இப்ப மன்னிப்பு கேட்டுன்னு இருக்க, என் விஷயத்துல மட்டுமா? ஏன் எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துடுத்து. நம்மளுடைய குலமகள் திரௌபதியை கூட்டுன்னு வந்து பரிபவம் படுத்தியாச்சு. அப்ப நீ பேசாம இருந்ததும் ஒரு விதமா தப்புன்னு உனக்கு தோணலையா? அவ்வளவு பெரிய தப்பு அபராதம் நடந்த பிறகு எனக்கு ஏதோ என்ன அவன் திட்டினப்போ நீ பேசாம இருந்தங்கிறதெல்லாம் ஒரு பெரிய அபராதமாகவே நான் நினைக்கல. ஏன்னா அதை விட கொடிய அபராதத்துக்கே நீ பேசாம இருந்துட்ட. அதனால இது ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கல. இருந்தாலும் நான் மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் உனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும்னா அதை நான் சொல்றேன். சாந்தமே வாவமயா ராஜன் குருர் மே பரமோ பவான் ஏஷோஹ மாகாதஹ சீக்ரம் த்வத்தர்ஷன பராயணா சாந்தமேவ மயா ராஜன். ராஜன், உன்னை நான் மன்னிச்சுட்டேன், அவ்வளவுதானே. இப்ப இந்த ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு சந்தோஷம்னா சொல்றேன். நீ அப்ப பேசாம இருந்ததுக்கெல்லாம் நான் ஒன்னும் ஒரு பெரிய விஷயமா நினைக்கல, நான் மன்னிச்சாச்சு. இல்ல விதுரா, என்னவோ எனக்கு அப்போ உன் மேல எனக்கும் ஒரு கோபம் இருந்தது, அதனாலதான் நான் இந்த நிமிஷம் பேசாம இருந்துட்டேன். எப்பவுமே நீ என் பிள்ளைக்காக நீ ஒண்ணுமே இது வரைக்கும் பேசினது இல்லையே, எப்பவும் பாண்டவாளுக்காகவே பேசுறியே அப்படின்னு நான் உன்னை பத்தி ஒரு சமயம் நினைச்சுட்டேன். அதுவும் தப்புதான் அண்ணா. பாண்டவாளுக்காக நான் நினைக்கிறேன், ஓ புத்திரனுக்காக நான் நினைக்கல. இப்படிலாம் நீ பேசுறதே ரொம்ப அபத்தமா இருக்குன்னா. எனக்கு ஓம் பிள்ளை, பாண்டவா பிள்ளை, பாண்டுவனுடைய பிள்ளைன்னுலாம் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. எனக்கு துரியோதனனும் ஒண்ணுதான், எனக்கு தர்மபுத்திரனும் ஒண்ணுதான், எனக்கு எந்த பேதமும் கிடையாது. எனக்கு நீயும் எனக்கு அண்ணாதான், பாண்டுவும் எனக்கு அண்ணாதான். உங்க ரெண்டு பேருக்குமே நான் விசுவாசமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல நான் போய் ஓம் பிள்ளை பாண்டு பிள்ளைன்னு பாப்பேன்னு நீ நினைக்கிறியா? பாண்டோஹோ சுதா யாத்ருஷா மே தாத்ருஷாஸ்தவ பாரதா தீனாஹீந்தீவ மே புத்திஹி அபிபன்னாத்யதான் பிரதி. பாண்டோஹோ சுதா, பாண்டுவனுடைய சுத்தர்களும் எனக்கு ஒண்ணுதான். தே தாதிருஷா ஸ்தவ பாரதா, உன்னுடைய தவ பாரதா, உன்னுடைய பிள்ளைகளும் எனக்கு ஒண்ணுதான். ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான், எனக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. ஒருவேளை துரியோதனன் பக்கம்தான் தர்மம் இருந்தா நான் நிச்சயம் அவன் பக்கம் தான் நின்று இருப்பேன். ஆனா சமீப காலமா நீயே யோசி, உன்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம யோசின்னா யார் பக்கம் இப்ப நியாயம் இருக்கு, யார் பக்கம் தர்மம் இருக்கு? உன் பிள்ளை பக்கமா? இல்லையே. இந்த தர்மபுத்திரன் எவ்வளவு கஷ்டத்தோட போயிருக்கான், எவ்வளவு மனசு வேதனையோட புறப்பட்டு வனவாசம் போயிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாக்குறியாத? பெரியப்பா சொன்னதை மீறக்கூடாதுன்னு உன்னை நம்பி வந்த ஒரு பிள்ளைக்கு நீ இப்படி துரோகம் இழைக்கலாமா? ஓ வார்த்தையை மீறக்கூடாதுன்னு தானே நீ என்னை தூதுவனா அனுப்பறிச்சே நான் சூதாட்டத்துக்கு போய் கூப்பிட்டேன். அதே போல நம் பெரியப்பா பெரியவர், அவர் வார்த்தையை மீறக்கூடாது அப்படின்னு உனக்காக உனக்கு விசுவாசமா வந்து உட்கார்ந்த பிள்ளைய எப்படி எல்லாம் உன் மச்சனன் சகுனி வஞ்சிச்சான்னு நீ பார்த்துட்டு தானே இருந்த. என்னெல்லாம் பரிபவம் பண்ணிட்டான் உன் பிள்ளை, என்னென்ன வார்த்தைகள் பேசினா, துஷாசனன் எப்படி நடந்துட்டான் திரௌபதி கிட்ட. அதுவும் கிளம்புற சமயத்துல கூட நிம்மதியா அவர்களை கிளம்ப விடாம கையை பிடிச்செல்லாம் இழுத்துருக்கான். எவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்திருக்குன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூட நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா? உன்னுடைய பிள்ளை மேல தப்புன்னு உனக்கு தோணலையா? நான் பின்ன ஏன் பாண்டவா பக்கம் நான் இருக்கக்கூடாது? அவர்கள் பக்கம் தர்மம் இருக்கிறச்சே நான் பின்ன அவர்கள் பக்கம் இல்லாம நான் என்னைக்குமே தர்ம பட்சபாதின்னா. அதர்மம் யாரு செஞ்சாலும் தப்புன்னா தப்புன்னுவேன். அதுதான் என்ன யாருக்கும் பிடிக்காது. முக்கியமா உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்காது, உனக்கும் என்ன பிடிக்காது. காரணம் நான் தர்மத்தை பேசுறேன். அதுக்குன்னு எனக்கு உன்கிட்ட தாட்சிணியம், என்னுடைய அண்ணாவாச்சே இல்ல நீ மகாராஜாவாச்சே உன்னுடைய புத்திரர்களாச்சேன்னுலாம் நினைச்சுண்டு என்னால அதர்மத்தை பேச முடியாது. யார் பக்கமும் எனக்கு தாட்சிணியம் எல்லாம் இல்ல. உன் பிள்ளை பக்கம் தர்மம் இருந்தா நான் அவன் பக்கம் தான் பேசுவேன். இப்ப தர்மம் பாண்டவா மேலதான் இருக்கு, பாண்டவா பட்சம் தான் இருக்கு. ரொம்ப ஒரு அப்பாவி தர்மபுத்திரன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, எப்படி வந்து உட்காண்டான், எவ்வளவு கலக்கத்தோட வந்து உட்காண்டான். அவனை போட்டு இதவைன்னு போட்டு பிரேரணை பண்ணி என்ன பாடு படுத்தி எடுத்துட்டா. உன்னுடைய மனசாட்சி உனக்கு குத்தலையா அண்ணா? உனக்கு உறுத்தலையா உன் மனசாட்சி? போறோம் விதுரா, இந்த மாதிரிலாம் பேசாத. ஏற்கனவே நான் மனசு ஒடிஞ்சு போயிருக்கேன், எனக்கு தூக்கமே வரல.
எனக்கு பீமன் பண்ண சபதம் என் காதுல ஒலிச்சுட்டே இருக்கு. அர்ஜுனன், நகுலன், சகதேவன் ஒவ்வொருத்தரும் சபதம் பண்ணிட்டு போயிருக்கா. எல்லாம் என்னுடைய காதுல ஒலிச்சுட்டே இருக்கு. அதுவும் நகுலன் என்ன சொன்னா, நிர்தார்த்த ராஷ்டிரான்னு சொல்லிட்டான். ஒரு பிள்ளை எனக்கு விட்டு வைக்க மாட்டேன், தர்ப்பணம் கூட எனக்கு எவனும் பண்ண முடியாது, ஒரு பிள்ளை விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படின்னதான், அண்ணா என்ன பேசுற? விதுரர் சொல்றாரு, என்ன நகுலன் வேணும்னு வந்து பிரதிஜை பண்ணலானா? நீ வெறுமை அஸ்தினாபுரத்துல உட்காந்து இருக்கிறச்சு உன் அரசபைக்கு வந்து நகுலன் நான் உனக்கு ஒரு பிள்ளை விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டா போனா? நடந்த சம்பவம் அந்த மாதிரி. களம்பரிச்சு என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? திரௌபதி கைய பிடிச்சு துஷாசனன் இழுத்து, நீ எதுக்கு இவர்களோட போற, பாண்டவர்களோட நீ ஏன் பரதேசி ஆட்டம் போயின்னு இருக்க, என்ன வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்கிறான். என்ன வார்த்தை இது? தன்னுடைய அண்ணன் பொண்டாட்டிய பார்த்து எவனாவது இப்படி பேசுவானா? ஒரு மானி, ஒரு மானம் உள்ள ஒரு புருஷ பையன் இந்த மாதிரி பேசுவானா? எந்த லட்சணத்துல வளர்த்திருக்கோன்னு பாரு உன்னுடைய புத்திரர்களை, நீயே பாரு எந்த லட்சணத்துல வளர்த்திருக்கோன்னு. அப்படி இருக்க பின்ன அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டும் கூட சபதம் பண்ணாம பின்ன ஒரு க்ஷத்ரியன் எப்படி போவான் சொல்லு? க்ஷத்ரியன்கிறத விட ஒரு ஆண்மகன் தன் எதிரில தன்னுடைய பாரியைய பார்த்து ஒருத்தன் நீ என்ன வேணா கல்யாணம் பண்ணிக்கோயன்னு சொல்றதை கேட்டுட்டு ஒரு மானியான ஒரு ஆண்மகன் எப்படி அதை விடுவான் சொல்லு? பின்ன நகுலன் பண்ண பிரதிஜையில என்ன தப்பு இருக்கு? இல்ல பீமன் பண்ண பிரதிஜையில என்ன தப்புன்னு நீ இப்ப சொல்ற? பின்ன இப்படிதான் செய்வான். இப்படி செய்யும்படி அவர்களை பண்ணதே நீதான், உன்னுடைய பிள்ளைதான். நீ மறுபடியும் அண்ணா மாமக்காக மமத்தை உனக்கு ஏற்பட்டிருக்கிறது. மமத்தை, என் பிள்ளை நீ பண்றதெல்லாம் தப்புன்னு உனக்கே புரியுது. இருந்தாலும் அந்த என் பிள்ளை அப்படின்னு உன்னை மனசுல வச்சுட்டு இருக்க பாரு ஒரு மமத்தை. அதுக்கு பேரு மமத்தை, மாமக்காக மமத்தை. அந்த மமத்தைய தூக்கி நீ எரி. இந்த மமத்தைய நீ தூக்கி எரியற வரைக்கும் உனக்கு இப்படிதான் இருக்கும். இப்ப நீ என் மேல வச்சிருக்க பாரு, இது பிரியம். விதுரான்னு என்னை கூப்பிட்டு என்னை மதிச்சு என்கிட்ட பேசுறியே, எனக்கு நடந்த அவமானத்துக்கு என்னை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கிறியே, இது பிரியம். இது உண்மையான பிரேம, இது பிரியம். ஆனா நீ உன் பிள்ளை மேல நீ வச்சிருக்கிறது கண்மூடித்தனமான பாசம். அதுக்கு பேரு மமதன்னு சொல்லுவா. அது இருக்கக்கூடாதுன்னா பிரியம் வைக்கலாம். அதுக்கு கண்மூடித்தனமான ஒரு அசுரத்தனமான ஒரு பாசம் அப்படி வைக்க கூடாது. அவன் எது செஞ்சாலும் நான் அவனுக்காக தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு பாசம் அப்படி வைக்க கூடாதுன்னா அதுக்கு மமத்தன் பேரு. அந்த மமத்தையை வைக்காத. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அவனை கண்டிக்க வேண்டிய சமயத்துல கண்டி. இதை எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன், ஆனா இப்ப எல்லாம் கைமீறி போயிடுத்து. கைமீறி போனதுக்கு அப்புறம் இப்ப நீ உட்காந்து வருத்தப்பட்டு இருக்க, தூக்கம் வரலன்னு. இது நான் என்னன்னு சொல்றது ஒண்ணு அப்படின்னது. சரி விதுரா, நான் யோசிச்சு பாக்குறேன். என்னத்தை யோசிப்ப? எல்லாமே முடிஞ்சு போயிடுது. இப்ப அந்த குழந்தைகளும் வனவாசத்துக்கு கிளம்பி போயிட்டா. சரி, நான் இப்பவும் ஒண்ணு சொல்றேன். நான் உண்மைய என்னைக்கும் மாத்த முடியாதுன்னா யாரு தன் பிரதிஜையை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்பா. பீமசேனன் பிரதிஜையை விட்டு கொடுக்க மாட்டான். அவன் பண்ண பிரதிஜையை அவன் விட்டு கொடுப்பான்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவனுக்கு ஏற்பட்ட க்ஷாத்திரம், அவனுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு, ஏன்னா அவன் பாஞ்சாலி அவன் கண் முன்னாடி நீங்க கொண்டு வந்து அப்படி நிறுத்தினது, அத பிரத்யட்சமா கண்ணால பார்த்து அவன் அனுபவிச்ச வேதனை, அவன் அதனால நிச்சயம் பீமசேனன் இதை விடுவான்னு எனக்கு தோணலை. இருந்தாலும் ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு உனக்கு என்ன இருக்குன்னா, ஒருவேளை தர்மபுத்திரன் சொன்னா அவன் கேட்பான்னு நீ நினைச்சாலும் அதுக்கு என்ன ஹிதம் செய்யணுமோ நீ செஞ்சு ஆகணும். உனக்கு 13 வருஷம் இப்ப அவகாசம் இருக்கு. இனி 13 வருஷம் பாண்டவா இங்க இருக்க போறது இல்ல. உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண போறது இல்ல. நீ கொஞ்சம் யோசி. நம்ம பண்ணதெல்லாம் சரியானு உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீ யோசிச்சு பார். உனக்கே விடை கிடைக்கிறதா நீயே பார் அப்படின்னு மட்டிலும் விதுரர் சொன்னார். சரி விதுரா, நான் யோசிச்சு பாக்குறேன். ஏன்னா 13 வருஷம் அவகாசம் இருக்குன்னு சொல்லிட்டல, நான் யோசிச்சு பாக்குறேன். நான் பண்ணது தப்புன்னு எனக்கே தெரியறது. அதுல இருந்து எப்படி மீள்றதுன்னு நான் யோசிச்சு பாக்குறேன். நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட பேசணும். என்னன்னா சொல்லு. நான் தெரிஞ்சுட்டேன், சூதாட்ட அரங்கத்துலதான் தெரிஞ்சுட்டேன், நீ ஏன் குடிசையில இருக்கப்பா? ஏதோ ஒரு சின்ன குடிசை உனக்கு கொட்டகா போட்டுண்டு நீயே இருக்கியாமே. ஏன் நான் உனக்கு ஒன்னும் ஒரு கிரகம் கொடுத்துருக்கேனே, உனக்குன்னு ஒரு பெரிய அந்தப்புறம், என்னுடைய பிரியமான தம்பி, நீ உனக்கு பெரிய அந்தப்புறமா கொடுத்தேனேடா. ஏன் அதுல நீ இல்ல? ஒரு நாள் கூட அங்க வந்து நீ தங்கினது இல்லையா? ஒரு நாள் உன் பத்தினி அங்க வந்து உன் கூட சந்தோஷமா உன் கூட வாழ்ந்தது இல்லையா? இதை கேள்விப்பட்டு நான் எவ்வளவு தாபப்பட்டேன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாதே, நான் தான் கண்ணு தெரியாதவன் ஆயிட்டேனே. எனக்கு வெளியில என்ன நடக்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறது. தெரிஞ்சிருந்தா நான் அந்த மாதிரி விட்டுருக்க மாட்டேன். எனக்கு தெரியாததுனால நீ ஏதோ சந்தோஷம்
சந்தோஷமா தான் நீ இங்கதான் இருக்கேன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு தெரியறது நீ எங்கேயோ ஒரு குடிசை போட்டுன்னு இருக்கேன்னு. ஏன் விதுரா இப்படி எல்லாம் என்ன கஷ்டப்படுத்துற? நீ உன்னுடைய என்ன பண்ற, அதை நீ காலி பண்ணு. முதல்ல நீ உன்னுடைய பத்தினியோட கூட, நீ உன் குந்தியும் இப்ப உன் கூட தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். நீ இங்க அழைச்சிட்டு வா, நம்ம கிரகத்துல இருக்கலாம். எதுக்காக நீ அனாவசியமா நீ போய் குடிசையில தங்கவாவது? நீ என்னுடைய தம்பி இல்லையா? என்னுடைய தம்பி தான் நீ. நான் உன்னை அப்படிதான், என் மனசுல நீ வேற, நீ தாசிய புத்திரன் எல்லாம் ஏதோ துரியோதனன் சொன்னான்னு எல்லாம் நீ நினைக்காத. எனக்கு நீ அப்படி இல்லை. எனக்கு நீ என்னுடைய சொந்த தம்பி. நீ என் கூட இருக்கணும். நீ இந்த கிரகத்துல, உனக்குன்னு நான் கொடுத்த கிரகத்துல நீ போய் பெருமையா இரு. அத நான் சந்தோஷமா நான் அதை கேட்டு ரசிக்கணும். நீ கிளம்பு. நீ இந்த மாதிரி குடிசையில எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னதும் விதுரர் சொல்றார், அண்ணா உன்னே ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. இந்த தன்மானம், சுயமரியாதை, இந்த ரோஷம், இதெல்லாம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் தான் சொந்தம்னு நினைக்காத. அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. அப்படிலாம் அவ்வளோலாம் துரியோதனன் பேசினதுக்கு அப்புறம் இந்த சமயத்துல நான் அங்க வருவேன்னு நீ எதிர்பார்க்கறியா? இல்ல அது வரது உச்சிதம் தானா? வேண்டாமே, என்னை விட்டுடு. எனக்கும் தன்மானம் இருக்கு. அவ்வளோ பேசிட்டான் துரியோதனன், வேண்டாம். என்னுடைய பத்தினி கல்யாணிக்கு அவளுக்கும் அவளுடைய சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. மன்னி குந்திக்கு ரோஷம்னு ஒண்ணு இருக்கு. அவ க்ஷத்ரியாணி இல்லையா? என்னை விட்டுடு, என்னையும் கல்யாணியையும் விட்டுடு. இந்த குந்தி மன்னிய நினைச்சு பாரு, அவ க்ஷத்ரியாணி, க்ஷத்ரிய ஸ்திரீ. அவள் எப்படி இருந்தா? மகாராணியா இருந்தா, அஸ்தினாபுரத்துக்கு மகாராணியா இருந்தவள். அது மட்டும் இல்லாம இங்க பஞ்ச பாண்டவர்களுக்கு தாயாருங்கிற பெருமையோட கூட இந்திரபிரஸ்தத்துல இருந்தவள். அவள் அப்படி வந்து உன்கிட்டக்க இங்க நீ கொடுக்குற கிரகத்துல இருந்துருவாளா? அவளுக்கு ரோஷம்னு ஒண்ணு இல்லையா? அவளுடைய குலமகளை கூட்டு வந்து நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க. எப்படி பின்ன உங்க கிரகத்துல வந்து மன்னி குந்தி இருப்பான்னு எதிர்பார்க்கிற? தயவு செஞ்சு எங்களை விட்டுடனா அண்ணா. இந்த உறவாவது இருக்கட்டும், நிலைச்சு இருக்கட்டும், அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை துரியோதனன் பேசிட்டான்னா அதை எங்களால தாங்க முடியாது. அப்புறம் மொத்தமா உறவு முறிஞ்சிட போறது எனக்கும் உனக்கும். அதனாலதான் நான் கவலைப்படுறேன். இப்ப நீ என்னை கூப்பிட்டு அனுப்பிச்ச அர்த்த ராத்திரிக்கு, உடனே நான் ஓடி வந்தேனா இல்லையா அவனை பார்க்க? இந்த உறவாவது அப்படியே சாஸ்வதமா இருக்கட்டும். இது அப்படியே இருக்கணும்னா நீ எங்களை விட்டுடு. தயவு செஞ்சு இங்க வந்து நான் இருக்கணும்னு என்னை வற்புறுத்தாத, நிர்பந்திக்காத. அப்புறம் மொத்தமா முறிஞ்சுடுத்துனா ரொம்ப வருத்தப்படுவோம். நானும் வருத்தப்படுவேன், நீயும் வருத்தப்படுவ. அதனால இது இப்படியே இருக்கட்டும். அந்யோன்யமனோநீயைவம் பிராதரௌ த்வௌ மகாத்யுதி விதுரோ திருதராஷ்டிரஸ்ச லோபாதே பரமாம்புதம். அந்யோன்ய, நம்ம ரெண்டு பேரும் அந்யோன்யமா தான் இருக்கும். எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்றது தர்ம விஷயங்கள் நீ கேட்கறது இல்லை, அது ஒன்னுடைய தலையெழுத்து. ஆனாலும் ஒரு அண்ணன் தம்பின்னு பார்த்தா நானும் நீயும் அந்யோன்யமா தான் இருக்கும். அந்யோன்யமனோ நீயைவம் பிராதரௌ த்வௌ மகாத்யுதி. பிராதரௌ த்வௌ, நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இன்னி வரைக்கும் நன்னாதான் இருக்கும். அது இப்படியே இருந்துட்டு போட்டோம்னா என்ன தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னதும் மறுபடியும் திருதராஷ்டிரன் என்ன பேசுறதுன்னு தெரியாம விதுரரை கட்டிண்டு கேவி அழறான். விதுரோ திருதராஷ்டிரஸ்ச லோபாதே பரமாமுதம். விதுரா, எனக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறத தவிர வேற ஒண்ணும் தெரியல. இப்படி எல்லாம் பேசுறியே, சரி உன் இஷ்டம். நான் இதுக்கு மேல நான் உன்னை வற்புறுத்தல. ஆனா குந்தி கிட்டக்க போய் சொல்லு, அவளை நான் க்ஷேமம் விசாரிச்சேன்னு மட்டும் சொல்லு. இந்த கையால் ஆகாத மச்சினன், உன்னுடைய மச்சினன், ஒண்ணுத்துக்குமே உதவாத ஒரு மச்சினன், உனக்கு துரோகம் பண்ண மச்சினன், உன்னுடைய ஆம்படியாம் பாண்டு என்ன விதுரன்ட்ட ஒப்படைச்சிட்டு என் அண்ணாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனான். அப்படி என்னுடைய உயிரான தம்பி பாண்டுக்கு துரோகம் பண்ண நானு உன்னுடைய மச்சினன் திருதராஷ்டிரன் உன்னை க்ஷேமமான விசாரிச்சேன்னு மட்டும் போய் சொல்லு குந்திட்ட. வேற எதுவும் வேண்டாம். அவ என்கிட்ட வந்து நிக்க மாட்டா, என் எதிரில் அவ வரமாட்டா, என்னுடைய கிரகத்துக்குள்ள அவ வரமாட்டா. அது எனக்கு நன்னா தெரியும். இருந்தாலும் அவளை நான் விசாரிச்சேன்னு சொல்லு. அவளுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா செய்ய காத்துன்னு இருக்கேன்னு மட்டும் சொல்லு. அவள் கேட்க மாட்டா, அவள் மானஸ்தி. இருந்தாலும் இந்த கையால் ஆகாத மச்சினன் உனக்காக வருத்தப்பட்டேன்னு மட்டும் போய் சொல்லு அப்படின்னு திருதராஷ்டிரன் சொன்னதும் அவசியம் நான் சொல்றேன். இப்ப நான் விடை பெற்றுக்கலாமா? விடை பெற்றுக்கட்டுமா அப்படின்னதும், கிளம்பு விதுரா, கொஞ்ச நாய் விசிராந்தி எடுண்ணா, தூக்கம் வரும். இப்ப மனசுல இருக்கிறதெல்லாம் என்கிட்ட பேசிட்டேன் இல்லையா, இனிமே தூக்கம் வரும், கொஞ்ச நாள் விசிராந்தி எடுத்துக்கோ. நாளைக்கு அரசபைக்கு போகணும் இல்லையா, விசிராந்தி எடுத்துக்கோ, மனசுல எதுவும் தாபப்படாத, பாத்துக்கலாம், பேசிக்கலாம் அப்படின்னு மட்டிலும் சொல்லி விதுரர் விடை கொண்டார் திருதராஷ்டிரன்டேந்து. இங்க இவாளுடைய நிலைமை இப்படி இருக்கு. அங்க துவாரகையில பகவான் இத்தகைய பரிபவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியாம இல்லை.
இருந்தாலும் ஆங்காங்கே சில தூதர்கள் போய் பாரத தேசம் பூரா கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டுருது. பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை எல்லாருக்கும் ஆங்காங்கே சில சில ராஜாக்களுக்கு தெரிய வந்துடுது. பாஞ்சால தேசத்துல துருபத மகாராஜனுடைய அரசபையில திருஷ்டத்யும்னனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்த உடனே திருஷ்டத்யும்னன் தன்னுடைய தகப்பனார் துருபதனை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்பா, எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. ஏன்னா சில சமயம் வதந்திகள் கூட இந்த மாதிரி கிளம்பலாம், நல்லா அப்படி நம்பிட முடியாது. எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல, நம்ம புறப்பட்டு போய் பார்ப்போம். ஏதோ காமிய வனத்துல பாண்டவர்கள் இருக்கா அப்படின்னு மட்டும் கேள்விப்பட்டோம், நம்ம அங்க போய் பார்ப்போம். அப்படி மட்டும் இது உண்மையா இருக்கட்டும், என்னுடைய சகோதரி திரௌபதி மேல கை வச்சவர்களை நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு ஒரு ஆவேசம் வந்தது திருஷ்டத்யும்னனுக்கு. உடனே மீசையை முறுக்கினான், கையில வாளை எடுத்துட்டான். நான் என் சகோதரிக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நான் பரிகாரம் பண்றேன் பார் அப்படின்னு வாளை கையில எடுத்துட்டான். உண்மையா மட்டும் இருக்கட்டும், அப்புறம் நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னு பாரு, வாப்பா புறப்படலாம். முதல்ல காமிய வனத்துக்கு போய் இது உண்மையா இந்த செய்தின்னு மட்டும் முதல்ல தெரிஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு திருஷ்டத்யும்னன் அங்கேருந்து புறப்பட்டான் துருபத மகாராஜனோட கூட. பாண்டவர்களுடைய சம்பந்திகள் இருக்கா இல்லையா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப தர்மபுத்திரருக்கு தேவிகா அப்படிங்கிற பௌரவி கூட கல்யாணம் ஆயிருக்கு. பீமசேனனுக்கு ஹிடும்ப பலந்தரா இவர்களோட எல்லாம் விவாகம் ஆயிருக்கு. அதனால இவர்களோட சம்பந்தம் பண்ணின்ற அந்த சம்பந்திகள் எல்லாம், அதாவது பலந்தராவனுடைய தகப்பனார் அல்லது நகுல சகதேவர்களுடைய பத்தினிகள் கரேணுமதி, விஜயா அவர்களுடைய தகப்பனார், அவர்களுடைய சகோதரர்கள், இவர்கள் எல்லாம் தன்னுடைய சைன்யத்தை திரட்டிண்டு புறப்படுறார்கள் காமியவனத்தை நோக்கி. துவாரகையிலேருந்து பகவான் ஸ்ரீ கண்ணன் புறப்படுறான். புறப்பட்டு வர வழியிலேயே ஆங்காங்கே பாண்டவர்கள் பட்சமா எந்தெந்த ராஜாக்கள் இருக்காளோ, ராஜசூயத்துல பாண்டவர்கள் பட்சமா எந்தெந்த ராஜாக்கள் இருந்தாலோ அவர்கள் அத்தனை பேருக்கும் விஷயத்த சொல்லி தெரிவிச்சு அவரவர்கள் சைன்யத்தோட புறப்படுங்கள் அப்படின்னு கண்ணபிரான் எல்லாரையும் தன்னுடைய சைன்யத்தோட திரட்டிட்டு வரான். மொத்தமா ஒரு படையோட வரான். துவாரகையிலேருந்து துவாரக சைன்யத்தையும் திரட்டி சைன்யத்தோட புறப்பட்டு இங்க கிருஷ்ணன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்துட்டு இருக்கார். எல்லா ராஜாக்களும் காமியவனத்தை நோக்கி வந்துட்டு இருக்கார்கள். இத்தனை நாட்கள் கிருஷ்ணன் இப்படி பேரலா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு பாரதத்துல தெரியறது. என்ன நடந்தது, ராஜசூய யாகம் முடிஞ்சு அந்த மயன் சபையில ஏற்பட்ட அந்த சம்பவங்கள், துரியோதனன் கீழே விழுந்தது, அதுக்கு எல்லாரும் சிரிச்சது. இந்த சம்பவம் ஆன பிறகு ஒரு 1-2 நாள்ல கிருஷ்ணன் கிளம்பி இந்திரபிரஸ்தத்திலேருந்து கிளம்பி துவாரகைக்கு புறப்பட்டான். போற வழியிலேயே சுஷபாலனுக்கு பரிஞ்சுண்டு தந்தவக்ரன் அப்படிங்கிறவன் யுத்தத்துக்கு வந்தான் துவாரகாதீசன் கிருஷ்ணனோட கூட. இந்த சுஷபாலனுக்கு பட்சபாதி இந்த தந்தவக்ரன்கிறவன் ஜெய விஜயர்கள்ல சுஷபாலன் ஜெயனுடைய அவதாரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது போல விஜயனுடைய அவதாரம் தான் இந்த தந்தவக்ரன். இந்த தந்தவக்ரன் இந்த சுஷபால வதம் ஆயிடுத்துன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கோபம் வந்தது. கிருஷ்ணனோட கூட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு தன் சைன்யத்தோட நிக்கிறான். அந்த சைன்யத்தெல்லாம் வீழ்த்தி தந்தவக்ரனை வதம் பண்ணி பகவான் துவாரகைக்கு திரும்பறதுக்கே ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுத்து. அந்த ஒரு வாரத்துலதான் பாண்டவர்களை சூதாட்டத்துக்கு அங்க அழைச்சின்னு போயிருக்கான். சரியா அன்னைக்கு கார்த்தாலதான் துவாரகைக்கு போய் இறங்கி இருக்கான் கிருஷ்ணன். சத்யபாமைய பார்த்து, அவளுடைய பட்ட மகிழ்ச்சி சத்யபாமையினுடைய அந்தப்புறத்துக்கு போய் அவள்கிட்ட பார்த்து இப்பதான் வந்திருக்கோங்கிறதுனால அவள்கிட்ட பேசிண்டு அவளோட விளையாடிட்டு இருக்கிற சமயத்துலதான் திரௌபதி பரிபவம் அங்க நடந்தது. நடந்த உடனே அடுத்த நாளே அனுத்யூதம் அப்படின்னு ஆனதுனால பகவானுக்கு இன்னும் அவகாசமே இல்லை பாண்டவர்களை பார்க்க. இப்ப காமியவனத்துல இருக்கார்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு இப்ப பகவான் புறப்பட்டு எல்லா சைன்யத்தையும் திரட்டிண்டு காமியவனத்தை நோக்கி வரவே திடீர்னு பார்த்தா தர்மபுத்திரர் எதிரில ஒரு பெரிய படையே நிக்கிறது. பெரிய படை, எல்லா ராஜாக்களும் நிக்கிறான். பிரதானமா அதுக்கு கிருஷ்ணன் வந்துட்டு இருக்கான். இப்படி வர வழியிலேயே துருபத மகாராஜன் கிருஷ்ணனை சந்திச்சுட்டான். கிருஷ்ணனை சந்திச்ச உடனே துருபதன் கேட்கிறான், என்ன கிருஷ்ணா உண்மைதானா, எல்லா சைன்யத்தெல்லாம் திரட்டிட்டு நீ வந்துட்டு இருக்கியே உண்மைதானா, ஏதோ சம்பவம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டுதான் நாங்களும் வந்துட்டு இருக்கோம், உண்மைதானா அப்படின்னதும் ஆமா உண்மைதான், பாண்டவர்களை பார்த்து பேசுவோம் வாருங்கள் அப்படின்னு எல்லாரையும் அழைச்சிட்டு வரான் கிருஷ்ணன். பிரதானமா கிருஷ்ணன் முன்னாடி நிக்கிறான். தாருகன் ரதம் ஓட்ட தர்மபுத்திரர் எதிரில தாருகனுடைய ரதம் இப்படி ஜல்லுன்னு நின்ன உடனே கண்ணன் ரதத்திலேருந்து கீழே குதிச்சான். கீழே குதிச்சு இப்படி தர்மபுத்திரர் இத்தனை நாட்கள் கழிச்சு, இந்த 2-3 வாரம் கழிச்சு
ராஜசூயம்லேருந்து கிருஷ்ணன் கிளம்பினதும் எவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்துருது. அதுக்கப்புறம் இப்பதானே பகவானை பிரத்யட்சமா பாக்குறார். எவ்வளவு தாபம் இருந்திருக்கும் தர்மபுத்திரருக்கு. தர்மபுத்திரரை பார்த்த உடனே கிருஷ்ணன் ஓடி வரான் தர்மபுத்திரரை பார்க்க. நமக்கு இடுப்புல மரபுரிய உடுத்திண்டு தலையில ஜடாமுகுடம் தரிச்சுண்டு கண்ணில் கண்ணீரோட ஒரு அழுக முகத்தோட, ஏன்னா முகமே அழுக முகமா மாறிடுது இப்போ. ஏன்னா இவ்வளவு நாள் அழுது இது 2-3 நாளா இந்த சூதாட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து அழுது ஒரு முகமே ஒரு தேஜஸ் குறைஞ்சு ஒரு அழுக முகம் ஆயிட, இந்த நிலைமையில தர்மபுத்திரரை பார்த்த உடனே தாங்க முடியாத கிருஷ்ணன் குரலை வச்சே அழுதானாம், வாய் விட்டே அழுதான். மகாபாரதத்துல அப்படிதான் இருக்கு. கண்ணன் தர்மபுத்திரரை பார்த்ததும் வாயை விட்டே அழுதான். தர்மபுத்திரரை போய் கட்டிண்டு வாயை விட்டே கண்ணன் அழறான். இதை பார்த்ததும் மற்ற ராஜாக்கள்லாம் இப்படி கிருஷ்ணனே அழறானே, இப்படி கிருஷ்ணனை யார் சமாதானம் பண்றதுன்னு அங்க வந்திருக்கிற ராஜாக்கள்லாம் கிருஷ்ணனை சமாதானம் பண்றாப்புல ஆயிடுது. எல்லா ராஜாக்களும் சேர்ந்து கிருஷ்ணனை சமாதானம் பண்றா. சரி கிருஷ்ணா, நீயே அழுதேன்னா அப்புறம் நாங்கள்லாம் எங்க நிலைமை யோசிச்சு பாரு, அழாத, மனசை ஆஸ்வாசப்படுத்திக்கோ அப்படின்னு எல்லா ராஜாக்களுமா சேர்ந்து கிருஷ்ணனை சமாதானம் பண்ண பிறகு கிருஷ்ணன் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திண்டு கண்ணை தொடச்சுண்டான். கண்ணை தொடச்சுட்டு, என்னென்ன ஆச்சு, ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்பதானே ஒரு 2-3 வாரம் முன்னாடி ராஜசூயம் நடந்தது, உங்களெல்லாம் நான் நல்லா சந்தோஷமா பார்த்துட்டு வந்தேனே, இந்த 2-3 வாரத்துக்குள்ள ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு வந்தது, என்ன நடந்ததுன்னா சொல்லுண்ணா, என்ன ஆச்சு பேசுன்னா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. கிருஷ்ணனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், பகவான்கிற ரீதியில தெரியும். இருந்தாலும் வந்திருக்கிற மற்ற ராஜாக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும் இல்லையா என்ன விஷயம் நடந்ததுன்னு. தர்மபுத்திரர் என்ன பேசுறதுன்னு கூட தெரியாம சொரத்தையே போய் தலை குனிஞ்சு நிக்கிறார். இப்படி எட்டி பாக்குறான் கிருஷ்ணன். மற்ற பாண்டவர்களும் இதே நிலைமையில மரவுரியோட கூட வந்து நிக்கிறா. இன்னும் அந்தண்ட பக்கம் போய் இப்படி எட்டி பார்த்தா அங்க ஒரு கொட்டகாய் போட்டிருக்கா, ஒரு குடிசை போட்டிருக்கா. எல்லா ஸ்திரீகள் குழந்தைகள் அங்க உட்காந்துருக்கா. பாண்டவர்களுடைய பத்தினிகள் எல்லாம் அங்க உட்காந்துருக்கா. தன்னுடைய சகோதரி சுபத்ரா உள்பட அங்க உட்காந்துருக்கா. இதை பார்த்தான் கிருஷ்ணன். இதை பார்த்து தாங்க முடியல கிருஷ்ணனால. அண்ணா பேசுறியா இல்லையா, என்ன நடந்ததுன்னு இப்ப எங்க எல்லாருக்கும் சொல்றியா இல்லையா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும் பக்கத்துல தௌமிய மகரிஷி இருந்தார். அவர் சொல்றார், பிரபோ நான் சொல்றேன். அவனால பேச முடியலப்பா, இவ்வளவு நேரம் அழுது தொண்டை தண்ணியே வத்தி போச்சு அவனுக்கு, அவனால பேச முடியல, நான் பேசுறேன், நான் சொல்றேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் தௌமிய மகரிஷி சொல்ல எல்லா ராஜாக்களும் கேட்டு அப்படியே வெலவெலத்து போயிட்டார்கள். இப்படியா ஒரு அநியாயம் நடக்கும்? எல்லா ராஜாக்களும் கேட்டு ரொம்ப தாபத்தோட கூட எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் வந்துடுது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு கேட்ட உடனே, இதை கேட்டு முடிச்ச உடனே கிருஷ்ணன் உடனே ஒரு கர்ஜிக்கிறான், ஒரு ஆக்ரோஷம் பண்றான். கிருஷ்ணன் பார்த்து பேசுறான், எல்லாரையும் பார்த்து பேசுறான். இது என்ன அநியாயம், என்ன அட்டுழியம், என்ன அராஜகம் இது? துரியோதனஸ்ய கர்ணஸ்ய சகுனேஸ்ச துராத்மனஹ துஷாசன சதுர்த்தானாம் பூமிஹி பாஸ்யதி சோணிதம். துரியோதனஸ்ய கர்ணஸ்ய சகுனேஸ்ச, இந்த துரியோதனன், கர்ணன், சகுனி, துஷாசனன், சதுர்த்தானம்னா இந்த 4 பேர். இந்த 4 பேருடைய ரத்தத்தை பூமி உடனே குடிச்சாகணும். பூமிஹி பாஸ்யதி சோணிதம். என்ன நினைச்சுட்டு இருக்கார்கள் மனசுல? என்ன வேணா இவர்கள் செய்வார்கள், நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? இவர்கள் 4 பேரையும் ஒழிச்சு கட்ட வேண்டாமோ? முதல்ல இவர்களுடைய ரத்தத்தை பூமி உடனே குடிக்க வேண்டாமோ? ஏதான் நிஹத்ய சமரே ஏ சதஸ்ய பதானுகாஹ தாம்ச்ச சர்வான் விநிர்ஜித்ய சஹிதான் சனராதிபாகான். இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு பெரியவர்கள் முன்னிலையில. அதுக்கு இது எல்லாத்துக்கும் சாட்சி அங்க இருக்கிற குரு வம்சத்துல இருக்கிற பெரியவர்கள், பீஷ்மாச்சாரியர், துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர், எல்லாம் ஆச்சாரியன்னு பேரை வச்சுண்டு அவர்களுடைய செய்கையெல்லாம் இப்படி அல்பத்தனமா அல்ல இருக்கு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த பிரவச்சனம் கேட்கிறவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இத கிருஷ்ணன் சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது. பீஷ்மரையோ துரோணரையோ கிருப்பரையோ கிருஷ்ணன் திட்டலாம்,
நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா நமக்கு அவர்கள் பூஜ்யர்கள் தான். இதே பீஷ்மர் தான் நமக்கு சகஸ்ரநாமத்தினுடைய ரிஷி. நமக்கு சகஸ்ரநாமத்தை கொடுத்ததே பீஷ்மர் தான். இதே கிருஷ்ணன் நாளைக்கு குருக்ஷேத்திர யுத்தத்துல பீஷ்மரை பத்தி பெருமையா பேச போறான். இப்ப பகவான்கிற ரீதியில பேசுறான். அதனால கிருஷ்ணன் திட்டலாம் இவாள, ஆனா நம்ம திட்டக்கூடாது. நம்ம கிருஷ்ணன் என்ன பேசுறாங்கிறத மட்டும் நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம போவோம். இப்ப கிருஷ்ணன் சொல்றான், என்ன ஆச்சாரியன்னு ஒரு பேர் வேண்டி கிடக்கு இவர்களுக்கு எல்லாம். பீஷ்மாச்சாரியர், துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியரா எல்லாம் ஆச்சாரியன்னு பேரை வச்சுண்டு அல்பத்தனமா அவர்கள் காரியம். என்ன ஒரு வார்த்தை திருதராஷ்டிரனை மண்டையில தட்ட முடியாது அவர்களால. ஏன் பீஷ்மர் தன்னுடைய பானத்தை எடுத்து ஒழிச்சு கட்ட வேண்டியதானே அந்த திருதராஷ்டிரனை. அதை செய்ய துப்பு இருக்கா அவருக்கு? என்னமோ சத்தியம் பண்ணேன்னு உட்கார்ந்து இருக்க வேண்டியது. அவர் சத்தியத்தால அசத்தியத்தை ஸ்தாபிக்கலாமா? இப்படி அவர் பண்ணதை என்னால ஒத்துக்க முடியாது. தாத்த சர்வே பிசிஞ்சாமோ திருதரா தர்மராஜம் யுதிஷ்டிரம் நிகிருத்யோபசரன் வத்யா ஏஷ தர்மஹா சனாதனஹா. நியாயமா அவர் இந்நேரம் அவர் ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா நான் இவ்வளவு தூரம் பேசணுங்கிற அவசியம் இல்ல. நான் உடனே போறேன், அஸ்தினாபுரத்துக்கு போர் தொடுக்கிறேன். நான் கிருஷ்ணன், நான் போய் போர் தொடுக்கிறேன். போர் தொடுத்து அங்க இருக்கிற இந்த துரோகம் பண்ண அத்தனை பயல்களையும் ஒழிச்சு கட்டிட்டு, இந்த 4 பேர் முக்கியமானவா, துரியோதனன், துஷாசனன், கர்ணன், சகுனி, 4 பேரையும் விடக்கூடாது. இவ 4 பேரையும் ஒழிச்சு கட்டிட்டு மறுபடியும் இந்த தர்மராஜன் யுதிஷ்டிரனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்றேன். தர்மராஜம் யுதிஷ்டிரம் அத்தனை பேரையும் அஸ்தினாபுரம் பூரா நான் வீழ்த்தி ஏஷ தர்மஹா சனாதனஹா, சனாதனமான தர்மத்தை நான் ஸ்தாபிக்கிறேன். ஏஷ தர்மஹா சனாதனஹா. விளையாடுறார்களா ஒவ்வொருத்தரும்? நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிப்போம், நாம் சொத்து சேர்ப்போம், நம்ம ராஜசூயம் பண்ணுவோம். இவ இஷ்டத்துக்கு சூதாடிட்டு பிடிக்கிட்டு போயிடுவாளா? இது ரொம்ப நன்னா இருக்கே நியாயம், நன்னா இருக்கே நீதி. இதெல்லாம் இப்ப சரிப்பட்டு வராது. நான் கிருஷ்ணன் பின்ன நான் ஏன் இருக்கேன்? நான் எதுக்காக இங்க தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு மார்பு தட்டி நான் இங்க உட்காந்துருக்கேன்? ஏன் எதிரில ஒரு அதர்மம் நடக்கிறது, நான் அதை பார்த்துட்டு பொறுத்துட்டு இருப்பேனா? தர்மஸ்தாபனம் பண்ணாம நான் ஓய மாட்டேன். ஏஷ தர்மஹா சனாதனஹா. இப்படி கிருஷ்ணன் ஒரு கர்ஜனை ஆக்ரோஷம் பண்ண உடனே எல்லா ராஜாக்களும் சங்கநாதம் பண்ணார்கள். எல்லாரும் பூம்னு தன்னுடைய சங்கத்தை எடுத்து சங்கநாதம் பண்ணார்கள். எல்லா ராஜாக்களும் நாங்கள் இருக்கோம், கிருஷ்ணனோட கூட நாங்கள் இருக்கோம், கிருஷ்ணனோட நாங்களும் இந்த காரியத்துக்கு உறுதுணையா இருப்போம் அப்படிங்கிற ரீதியில எல்லா ராஜாக்களும் சங்கநாதம் பண்றார்கள். இப்படி கிருஷ்ணன் ஒரு கர்ஜனை பண்ணதும் இவ்வளவு எல்லாம் பேசுறானே கிருஷ்ணன், நேர அஸ்தினாபுரம் போயிடலாமே, போய் யுத்தத்துக்கு போய் கூப்பிடலாமே. இருந்தாலும் தர்மபுத்திரர் சொல்லணும், அண்ணா சொல்லணும். இப்ப எல்லாரும் இப்ப அதுக்கு தானே கட்டுப்பட்டா. திருதராஷ்டிரன் சொன்னதை நான் கேட்டே ஆகணும்னு விதுரர் கட்டுப்பட்டார். சரி, பெரியப்பா சித்தப்பா 2 பேரும் சொல்ற அவ வார்த்தையை கேட்கணும்னு தர்மபுத்திரர் கட்டுப்பட்டார். தர்மபுத்திரர் சொல்றதை கேட்கணும்னு பீமார்ஜுன நகுல சகதேவர்கள் கட்டுப்பட்டா. இவா எல்லாருக்கும் நாம் உறுதுணையா இருக்கணும்னு திரௌபதியாதி ஸ்திரீகள் கட்டுப்பட்டா. இப்போ கிருஷ்ணன் தானே போயிடலாமே, அஸ்தினாபுரத்துக்கு போய் செஞ்சிடலாமேன்னா அண்ணா தர்மபுத்திரர் சொல்லணும், ஏன்னா அவர் மூத்தவர் இல்லையா. அதனால இப்ப கிருஷ்ணனும் அதே கட்டுப்பாட்டுலதான் நிக்கிறான். நான் அண்ணா தர்மபுத்திரர் அனுமதி கொடுத்தா நான் போறேன்னு இவ்வளவு பேசுறானே தவிர கிருஷ்ணனும் அந்த கட்டுப்பாட்டின் பேர்ல தான், ஏன்னா தர்மபுத்திரர் அப்படிதான் விரும்புவார். அதனால அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால உன்னுடைய அனுமதி கொடுன்னா நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு நிக்கிறான் கண்ணன். தர்மபுத்திரரும் ஒன்னும் பேசல. இவ்வளவுலாம் கிருஷ்ணனுடைய கர்ஜனையை கேட்டுமே அவர் ஒன்னும் பேசல. இப்பவுமே வாய்மூடிதான் இருக்கார். இந்த சமயத்துல அர்ஜுனன் வெளியில வரா. அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்க்கிறான். கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் சொன்ன உடனே, அர்ஜுனா என்னடா இது நிலைமை, என்னடா இடுப்புல மரவுரி தலையில ஜடாமகுடம், என்னடா இப்படி ஆயிட்ட, இந்த நிலைமையிலயா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்த உடனே தொண்டை தழுத்தழுக்கிறது கிருஷ்ணனுக்கு. இதெல்லாம் அர்ஜுனன் சொல்றான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கிருஷ்ணா. பேசலாமா? பேசு அர்ஜுனா, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு உடனே இங்க அர்ஜுனன் ஆரம்பிக்கிறான். அர்ஜுனவும் ஆச்ச, இப்ப நீ ஒரு கர்ஜனை பண்ணியே, ஒரு சிம்ம கர்ஜனை பண்ணியே, நீ இவ்வளவுலாம் பண்ணணுமா கிருஷ்ணா? க்ஷேத்ரஜ்ஞா சர்வபூதானாம் ஆதிரந்தஸ்ச கேசவா நிதானம் தபசாம் கிருஷ்ணா
யக்ஞஸ்த்வம் ச சனாதனஹ. நீ எப்பேற்பட்டவன் கிருஷ்ணா, உன்னுடைய பெருமை உனக்கு தெரியறதா, உனக்கு புரியறதா? க்ஷேத்ரஜ்ஞஹ சர்வபூதானாம், இந்த சர்வ பூதங்களுக்கும் நீதான, நீ அல்லவோ அதிபதி. ஆதிரந்தஸ்ச கேசவா, நீ ஆதி புருஷன் இல்லையா கேசவா? ஹே ஜனார்தனா, உனக்கு உன்னுடைய பெருமை உனக்கு புரியலையா? கிருஷ்ணா, இந்த யஜ்ஞத்துல ரிஷிகள்லாம் ஆராதிச்சு யஜ்ஞ வராகன் அப்படின்னு யார ஆதரிக்கிறாளோ, யார ஆராதனம் பண்றாளோ அந்த யக்ஞேஸ்வரன், யஜ்ஞ வராகனே நீன்னு உனக்கு தெரியலையா? யக்ஞஸ்துவம் ச சனாதனஹ. என் யஜ்ஞவராகனா நீ பெருமையோட திகழக்கூடியவன் இல்லையா? நீ சத்வம் நாராயணோ பூத்வா ஹரிஹி ஆசி பரந்தபா பிரம்மா சோமஸ்ச சூரியஸ்ச தர்மோ தாதா யமோ நலஹ. சத்வம் நாராயணோ பூத்வா, நீயே நாராயணன் இல்லையா? சத்வம் நாராயணோ பூத்வா ஹரி ஆசிஹி பரந்தபா, நீயே ஹரி இல்லையா? உபனிஷத்தினுடைய உச்சியில இருக்கக்கூடிய பரம்பொருள் இல்லையா நீ? ஹரி இல்லையா நீ? பிரம்மன், சோமன், சூரியன், இல்ல தர்மராஜா, யமன் எல்லாரும் உனக்கு அதீனமானவர்கள் தானே. பிரம்மா சோமஸ்ச சூரியஸ்ச தர்மோ தாதா யமோ நலஹ. அது மட்டுமா? வாயுஹோ வைஸ்ரவணோ ருத்ரஹ காலஹ கம் பிருத்திவீதிஷஹ அஜஸ்சராஜர குருஹு ஸ்ரஷ்டா த்வம் புருஷோத்தமா. வாயு, ருத்ரன், காலன், இல்ல இந்த பிருத்திவியில இருக்கக்கூடிய எல்லாமே உனக்கு அதீனமானவர்கள் தானே. வாயுஹு வைஸ்ரவணோ ருத்ரஹா, எல்லாரும் உனக்கு அதீனமானவர்கள் தானே. அஷ்ட வசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள் எல்லாரும் உனக்கு அங்கமானவர்கள் தானே. அத்தகைய நீ, அத்தகைய புருஷோத்தமன் இல்லையா நீ? த்வம் புருஷோத்தமா. அது அநேக அவதாராக அசங்கேயாக அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போல அநேக அவதாரங்கள் செஞ்சிருக்காயே. தம் ஹந்து முத்யதௌ கோரௌ தானவௌ மதுகைடபௌ தயோ வியர்யதிக்ரம் திருஷ்ட்வா க்ருத்தஸ்ய பவதோ ஹரே. வேதத்தை அபகரிச்சு மது கைட்டவர்கள் கொண்டு போய் பிரளய ஜலத்துல மூழ்கி வைக்கரிச்சே, அவர்களை சுலபமா சம்ஹாரம் பண்ணி மத்ஸ்ய ரூபியா அவதாரம் பண்ணவனே நீ இல்லையா? தானவௌ மது கைட்டபௌ. அது மட்டும் இல்லாம சமஸ்த தேவர்களும் உனக்கு அதீனமானவர்கள் இல்லையா? லலாடா ஜாத வாசப்துஹும் சூலபாணிஹி த்ரிலோச்சனஹ இத்தம் தாவபி தேவேஷ்வௌ த்வச்சரீர சமுத்பவௌ. பரமேஸ்வரன், எல்லாரும் பரமேஸ்வரன் சொல்லுவா. அந்த சூலபாணி, அந்த சங்கரன், அந்த சிவன், சூலபாணின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான உன்னுடைய லலாட்டத்துல வச்சுட்டு இருக்கியே. லலாட்டா தாஜாவச்சப்துஹு சூலபாணிஹி த்ரிலோச்சனஹ. சூலபாணியே உன்னுடைய லலாட்டத்துல வச்சுட்டு இருக்கியே. உன்னுடைய நாபி கமலத்திலேருந்து தோன்றினவர் தான பிரம்மா. சமஸ்த தேவதைகளும் உன்னுடைய சரீரத்துல ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவர்கள் தானே. தேவேஷௌ த்வச்சரீர சமுத்பவௌ. அத்தகைய பரமாத்மா இல்லையா நீ? நீ நாராயணன் இல்லையா? நீ பரபிரம்மம் இல்லையா நீ? நீ என்னுடைய குடிசைக்கு ஓடி வந்து எங்களிடத்துல உட்காந்து உங்களுக்கு துரோகம் பண்ண பயல்களை நான் ஒழிச்சு கட்டுறேன்னு ஒரு சிம்ம கர்ஜனை பண்றீங்க. இவ்வளவெல்லாம் நீ செய்யணுமான்னு எங்களுக்காக அவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோமா? எங்க பாக்கியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு அர்ஜுனன் இவரோட அழகான ஸ்தோத்திரம் கிருஷ்ணனுக்கு பண்ணா. இத கேட்ட உடனே கிருஷ்ணன், அர்ஜுனா இங்க வா, அர்ஜுனா இங்க வா அப்படின்னு கிருஷ்ணன் கூப்பிடுறான். கிருஷ்ணன் பக்கத்துல அர்ஜுனன் வந்தான். இப்படி உட்காரு,
என் பக்கத்துல இப்படி வா உட்கார் அப்படின்னு ஒரு மரத்தடியில கிருஷ்ணன் முதல்ல தான் அமர்ந்தான். அர்ஜுனன் அங்க வந்து உட்கார வச்சான். இங்க உட்காரு. முகத்துல அப்படியே முத்து 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 முத்தா வேர்வைகள். அர்ஜுனனுக்கு அப்படியே வேர்வை வந்துடுது. ஏன்னா பரவசம் அடைஞ்சுட்டான். இப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணான் இல்லையா, அதனால வேர்த்து விறுவிறுத்து கண்கள்னால ஆனந்த பாஷ்பம் வந்து வேர்க்க விறுவிறுக்க இருக்கக்கூடிய அர்ஜுனனை பார்த்து, அவன் முகத்தை பார்த்து கிருஷ்ணன் அர்ஜுனனுடைய இந்த கன்னத்து கீழ் இப்படி கையை வச்சு இப்படி தூக்குறான். அர்ஜுனனுடைய முகத்தை தூக்கி இப்படி பார்க்கறான். என்ன அர்ஜுனா இவ்வளவு வேர்த்தெடுத்து அவனுடைய முகமெல்லாம் அப்படின்னு தன்னுடைய பீதாம்பரத்தை எடுத்தான். கண்ணன் பீதாம்பரதாரி. அவன் பீதாம்பரம் போட்டுக்கிற அழக நம்ம அழகா அனுபவிச்சோம் நம்மளுடைய பிரவச்சனங்கள்ல. எப்படி பீதாம்பரம் போட்டுப்பான், எந்த பீதாம்பரத்திலையும் தான் ஒத்துக்கவே மாட்டான், சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டான். தனக்கு இஷ்டமான பீதாம்பரத்தை மாத்தி மாத்தி போட்டுப்பான். அத்தகைய தன்னுடைய உயர்ந்த பீதாம்பரத்தை கையில எடுத்து தன்னுடைய தோல்ல தொங்கக்கூடிய இந்த பீதாம்பரத்தை எடுத்து அர்ஜுனனுடைய முகத்தை துடைக்கிறான். என்ன அர்ஜுனா இப்படி வேர்த்தெடுத்து பாரு அப்படின்னு அர்ஜுனனுடைய முகத்தெல்லாம் அழகா தொடச்சு விடுறான். கிருஷ்ணன் இப்படி தொடச்சு விட்டுட்டு பிறகு அர்ஜுனனை பார்த்து சொல்றான், என்ன சொன்ன பையல, நீ என்ன சொன்ன இப்போ? நாராயணனா, ஹரியா, நானா? என்ன பார்த்து சொல்ற நான் நாராயணன் நான் ஹரின்னு சொல்றியே, சரி இப்ப நான் சொல்றேன் நீ கேள். கிருஷ்ணன் சொல்றான், நான் சொல்றத நீ கேள். மமைவத்வம் தவைவாகம் ஏமதீயாஸ்தவைவதே யஸ்த்வாம் த்வேஷ்டி சமாம் த்வேஷ்டி யஸ்த்வா மனோ சமாமனோ. புரியுறதா அர்ஜுனா? இதுதான், வேற ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். இந்த ஒரு ஸ்லோகத்துல அழகா முடிச்சுட்டான் கிருஷ்ணன். நீ இப்ப என்னெல்லாம் சொன்ன, என்ன நாராயணன், என்ன ஹரின்னு, நான் சொல்றேன் நான் தான் நீ, நீ தான் நான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. மமைவத்வம் தவைவாஹம். மமைவத்வம் நான் தான் நீ, மமைவத்வம் தவைவா அகம், நீதான் நான், தவைவா அகம். மமைவத்வம் தவைவாகம். உன்னுடைய துவேஷி என்னுடைய துவேஷி, உன்னுடைய மித்ரன் என்னுடைய மித்ரன், உன்னுடைய பக்தன் என்னுடைய பக்தன். ஏன்னா நீயேதான் நான், நானே தான் நீ, அவ்வளவுதானே. இதுக்கு போய் என்ன போய் நாராயணன் ஹரின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கியே. நான் நாராயணன்னா அர்ஜுனா, உன்னை விட எனக்கு மேல வேற யாரும் கிடையாது. நீயும் நாராயணன் தான். நான் நாராயணன்னா நீயும் நாராயணன் தான். மமைவத்வம் தவைவாகம். உன்னுடைய துவேஷி இல்லையா இப்போ இந்த கௌரவர்கள், அதனால அவர்கள் என்னுடைய துவேஷி. யஸ்த்வாம் துவேஷ்டி சமாம் துவேஷ்டி. உனக்கு யாராவது மித்திரனா இருந்தா அவ எனக்கு மித்திரன், உனக்கு யாராவது பக்தனா இருந்தா அவ எனக்கு பக்தன், உனக்கு ஒரு துவேஷினா அவன் எனக்கும் துவேஷி. ஏன்னா நானே தான் நான், நீயே தான் நான், நானே தான் நீ, நீயே தான் நான். இது உனக்கு தெரியலையா? என்ன அர்ஜுனா எல்லாம் மறந்துட்டியா? என்ன நீ யாருன்னு உனக்கு தெரியலையா? நரஸ்த்வமசி துர்தர்ஷா ஹரிர் நாராயணோஹ்யஹம் காலே லோகமிமம் பிராப்தௌ நரநாராயணா விருஷி. நரஸ்த்வமசி துர்தர்ஷா. நரஸ்துவம், துவம்னா நீ நரன், நான் நாராயணன்னா நீ நரன் இல்லையா? நரநாராயணர்கள் தான் அப்படியே கிருஷ்ணார்ஜுனர்களா வந்திருக்கிறது. நான் நாராயணன்னா நீ நரன் இல்லையா? நரஸ்துவமசி துர்தர்ஷா ஹரிர் நாராயணோ. என்ன நாராயணன்னு சொல்றியே, நம்ம ரெண்டு பேருமே காலத்தினால இங்க லோகத்துல வந்திருக்கோமே தவிர நம்ம ரெண்டு பேரும் நரநாராயணர்கள் தானடா. என்னடா இப்படி எல்லாம் பேசுற, என்ன போய் ஸ்தோத்திரம் பண்றியடா? காலே லோகமிமம் பிராப்தௌ நரநாராயணா விருஷி. அர்ஜுனா, எனக்கு ஒன்ன தவிர எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு இந்த லோகத்துல எதுவுமே வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும், நீ தான் வேணும். நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்கு சர்வ விதத்திலையும் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் நான் பண்ணுவேன். அவ்வளவுதான் எனக்கு வேணுமே தவிர உன்னுடைய கண்ணுல கண்ணீரை நான் பார்க்க கூடாது, உன் முகத்துல வேர்வையை நான் பார்க்க கூடாது, உன் உடம்புல ஒரு சின்ன கீரலை நான் பார்க்க கூடாது. பார்த்தேன்னா நான் ஒடிஞ்சு போயிடுவேன். இனிமே உனக்கு வேர்க்க கூடாதுடா. உனக்கு வேர்க்கிற அளவுக்கெல்லாம் நீ எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி பரவசம் அடைச்சு இப்படி ஆயிடாத. புரியுறதா? நீ சந்தோஷமா இரு. என்னை எப்பவும் கூப்பிடுவா பாரு, டே கிருஷ்ணா இங்க வா அப்படின்னு கூப்பிடுவா பாரு, அப்படி கூப்பிடு.
அப்படி கூப்பிட்டு எனக்கு உத்தரவிடு, இங்க வாடா கிருஷ்ணா, இங்க வா உட்காரு, என் முகத்தை தொடச்சு விடு அப்படின்னு எனக்கு நீ ஆக்னியிடு, அதை நான் செய்வேன். அவ்வளவுதான் எனக்கு வேணும். உன்னை தவிர எனக்கு வேற யாருமே இல்ல. புரியறதா? இந்த மாதிரிலாம் எனக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணாத. நான் சொன்னதுக்கு நீ இப்ப என்ன பதில் சொல்ற? உன்னுடைய அண்ணா தர்மபுத்திரர் நான் பேசினதுக்கு என்ன பதில் சொல்றார், அதை கேட்டு சொல்லு. அனன்ய பார்த்தமத்தஸ்வம் த்வத்தச்சாஹம் ததைவ ச நாவயோந்தரந்தரம் சக்யம் வேதிதும் பரதர்ஷபா. அர்ஜுனா, நமக்குள்ள இருக்கிற அந்தரங்கம், நம்மளுடைய அந்யோன்யத்தெல்லாம் நீ இப்ப வந்து காட்டாத. இப்ப ஸ்தோத்திரம் பண்ணி அதெல்லாம் நீ இப்ப காட்டக்கூடாது. நாவயோன் அந்தரம் ததா, அந்தரம் நமக்குள்ள இருக்கிற அந்த அந்தரம், நீ எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நானும் உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அதெல்லாம் நமக்குள்ள, அதெல்லாம் நம்ம தனியா போய் பேசிப்போம். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு உன்னுடைய அண்ணா தர்மபுத்திரர் என்ன பதில் சொல்றாருன்னு மட்டும் நீ கேட்டு சொல் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் அப்பவும் தர்மபுத்திரர் ஒன்னும் பேசல. பிறகு அந்த குடிசையில இருக்கிற அந்த திரௌபதி, அந்த கொட்டகாயிலேருந்து திரௌபதி எழுந்து வெளியில வராள். வந்து கிருஷ்ணனை நமஸ்கரிக்கிறாள். நமஸ்கரிச்சு கிருஷ்ணன் திரௌபதியை பார்த்து, வாமா வா திரௌபதி, உன்னை எங்க நீ காணமேன்னு தான் பார்த்துன்னு இருக்கேன், உன்கிட்ட பேசணும்னு தான் வந்தேன், வா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும், கிருஷ்ணா நான் பேசலாமா, உனக்கு அவகாசம் இருக்கா, நான் பேசலாமா, நான் பேசுறத உன்னால கேட்க முடியுமா, என்ன அவகாசம் இருக்கான்லாம் கேக்குற, உன்னை பார்க்கணும்னே புறப்பட்டு வந்திருக்கேன், பிரத்யேகமா உன்கிட்ட பேசணும்னு தான் வந்திருக்கேன். அப்படி இருக்கிறச்சு அவகாசம் இருக்கான்னு நீ கேட்கலாமா? தாராளமா பேசு, நீ பேசுறத முதல்ல நான் கேட்கிறேன், பிறகு அதுக்கப்புறமா நான் அண்ணா தர்மபுத்திரர்கிட்ட பேசிக்கிறேன். முதல்ல நீ பேசு, நீ என்ன சொல்ல வந்தியோ சொல்லு, சொல்லு கிருஷ்ணே. இந்த கிருஷ்ணேன்னு தான் கூப்பிடுவான் எப்பவும் திரௌபதிய கிருஷ்ணன். கிருஷ்ணே நீ முதல்ல சொல்லு, நீ என்ன சொல்ல வரியோ அதை சொல் அப்படின்னு உடனே திரௌபதி பேச ஆரம்பிக்கிறாள். திரௌபதி வாச்ச, பூர்வே பிரஜாபிசர்கே त्वामाहुः एकं प्रजापतिं स्रष्टारं सर्वलोकानां असितो देवलो ब्रवीत्. திரௌபதி சொல்றாள், கிருஷ்ணா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஏதோ ஒரு சாமான்யமா ஒரு கிரகஸ்த தர்மத்துல ஒரு கிரகிணி எப்படி இருக்கணுமோ அப்படி நான் இல்லை. அது மட்டிலும் நான் செஞ்சுட்டு இல்லை. ஒரு சாமானிய கிரகஸ்த தர்மத்துல ஒரு கிரகிணி என்ன பண்ணுவள், தன்னுடைய கிரக காரியங்களை பார்ப்பா, தன்னுடைய பர்த்தாக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்வா, குழந்தைகளுக்கு வேண்டிய பராமரிப்பெல்லாம் பண்ணுவா, பெரியவர்கள் யாராவது இருந்தா அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவா, அவர்களை பார்த்துப்பா, கிரகத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் தான் பார்த்துப்பா. கிரகிணிங்கிறவள் கிரகத்துக்கு உடையவள். கிரகஸ்தன்கிறவன் வெளியில போய் சம்பாதிச்சு அவன் ஆத்துல வந்து தங்குறவன். கிரகிணிங்கிறவள் அவளும் வெளியில போய் சம்பாதிச்சாலும் என்ன செஞ்சாலும் கிரகிணிங்கிறவள் கிரகத்துக்கு உடையவள். அவள் தான் ஆத்துக்கு ஓனர்னு அர்த்தம். அதுதான் கிரகிணிங்கிறதுக்கு நான் அர்த்தம். கிரகஸ்தன் கிரகிணி, கிரகிணிங்கிறவள் அந்த வீட்டுக்கு உடையவள்னு அர்த்தம். அத்தகைய கிரகிணியா நான் இருந்து இந்த கிரகஸ்த தர்மத்துல நான் கிரகிணி தர்மத்தை மட்டும் நான் பரிபாலனம் பண்ணல. எனக்கு எவ்வளவு சத்சங்கங்கள் இருந்திருக்கு ஒரு கிரகிணிக்கு. சாமானிய தர்மத்தை மட்டும் நான் செஞ்சுட்டு போல, எனக்கு உயர்ந்த சத்சங்கம், எப்படி சத்சங்கம் எனக்கு அமைஞ்சதுன்னு தெரியுமா? நித்தியம் ஆயிரம் மகரிஷிகள் தர்மபுத்திரருடைய அரசபையில வந்து அவர்கள் சாப்பிட்டுட்டு போவார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நான் தங்க தாம்பாளத்துல திருக்கண்ணம் அது பரிமாறுவேன், என் கையால நானே பரிமாறுவேன். மற்ற ஸ்திரீகள் என்னுடைய சகோதரிகள்லாம் அங்க உட்காந்துருக்காளே, அவளெல்லாம் கை நீட்டி காட்டுறா திரௌபதி. இவர்களுக்கும் ஆசை இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும்னு, இவர்களும் அப்பப்ப செய்வார்கள். ஆனா எனக்கு என்னமோ ஆசை, நானே எல்லாருக்கும் பண்ணணும், நானே பண்ணணும்னு எனக்கு ஒரு, அப்பதான் எனக்கு ஒரு திருப்தி. எல்லா கைங்கரியமும் எல்லாருக்கும் நானே பண்ணணும், பண்ணா எனக்கு அதுல ஒரு திருப்தி இருக்கும், அதனால நான் பண்ணுவேன். எல்லா மகரிஷிகளுக்கும் நான் திருக்கண்ணம் அது பரிமாறுறச்சே எல்லாரும் மந்திரம் சொல்லிண்டே அதை சாப்பிடுவா. சாப்பிட்டுட்டு சரிம்மா சாட்டாச்சு நாங்க கிளம்புறோம்ட்டு அப்படி கிளம்பிட மாட்டா, என் கூட உட்காந்து பேசிட்டு தான் போவா எல்லா ரிஷிகளும். அதுல அந்த ரிஷிகள்லாம் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? முக்கியமா தேவலர் அப்படின்னு ஒரு மகரிஷி, நீதான் இந்த சர்வ லோகங்களையும் சிருஷ்டி பண்ணவனா கிருஷ்ணா, உன்னை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கார். உங்க ஆத்துல உன்னுடைய கணவர்களுக்கு மாமா பையன்னு ஒருத்தன் வந்துட்டு போறானே கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் தான் ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரன், அவன் தான் இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணவன் அப்படின்னு எனக்கு தேவலர் சொல்லியிருக்கார். மகரிஷி தேவலர் சொல்லியிருக்கார். சிரஷ்டாரம் சர்வலோகானாம் ஆசிதோ தேவலோப்ரவீத். தேவலோப்ரவீத் தேவலர் சொல்லியிருக்கார், இந்த சர்வ
லோகங்களையும் நீதான் சிருஷ்டி பண்ணிருக்காய் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, ஜமதக்னியினுடைய பிள்ளை பரசுராமர், அந்த பரசுராமர் என்னுடைய கிரகத்துக்கு வந்திருக்கார், என்கிட்ட பேசியிருக்கார். பரசுராமர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? விஷ்ணு த்வமசி துர்தர்ஷாம் த்வம் யஜ்ஞோ மதுசூதனா யஷ்டா த்வமசி யஷ்டவ்யோ ஜாமதக்ஞோ யதா ப்ரவி. ஜாமதக்ஞோ யதா ப்ரவி. ஜாமதக்ஞோ ஜமதக்னியினுடைய பிள்ளை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நீயே விஷ்ணுவா, நீதான் விஷ்ணுவா, நீதான் நாராயணனா. இதை எனக்கு ஜமதக்னியினுடைய பிள்ளை பரசுராமர் சொல்லியிருக்கார். விஷ்ணு த்வமசி துர்தர்ஷா, விஷ்ணு த்வமசி, நீயே விஷ்ணுன்னு எனக்கு பரசுராமர் சொல்லியிருக்கார். ரிஷயஸ்த்வாம் க்ஷமாமாஹு சத்யம் ச புருஷோத்தமா யத்யாத்யஜ்ஞோசி சம்பூதாக கஷ்யபஸ்த்வாம் யதா ப்ரவீத். கஷ்யப்பர், கஷ்யப்பர்ங்கிற ரிஷி எனக்கு என்ன சொல்லியிருக்கார்? நீதான் சத்யஸ்வரூபனா, சத்ய விரதம் சத்ய பரம் திரிசத்யம் சத்யஸ்ய லோகிர் நிகிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் திருத சத்ய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாகான்னு சத்யஸ்வரூபனா இருக்கக்கூடிய கிருஷ்ணனை தேவகி கண்டாள். அந்த கிருஷ்ணனே சத்யஸ்வரூபனே, நீயே புருஷோத்தமன் அப்படின்னு எனக்கு கஷ்யப்பர் ரிஷி சொல்லியிருக்கார். சத்யம் ச புருஷோத்தமா கஷ்யபஸ்த்வாம் யதா ப்ரவீத். யதா ப்ரவீத், அப்ரவீத்னா சொல்லியிருக்கார், கஷ்யப்பர் சொல்லியிருக்கார். நாரதர், நாரதர் எனக்கு எத்தகைய சத்சங்கம். நாரதர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கார்? சாத்யானாம் அபி தேவானாம் சிவானாம் ஈஸ்வரேஸ்வரஹ பூதபாவன பூதேஷாக யதா த்வாம் நாரதோ ப்ரவீத். நாரதோ ப்ரவீத். இங்க அப்படியே பரத்வ நிர்ணயம் வருது. இங்க அர்ஜுனன் பேசுறதோ இல்ல திரௌபதி பேசினதோ எல்லாம் அப்படியே பரத்வ நிர்ணயம். இங்க என்ன வருது? நாரதர் எனக்கு என்ன சொல்லியிருக்கார்? நீதான் பிரம்மாவுக்கும் ஈஸ்வரன், தேவதைகள் எல்லாருக்கும் நீதான் ஈஸ்வரன், சிவனுக்கும் நீதான் ஈஸ்வரன் அப்படின்னு எனக்கு நாரதர் சொல்லியிருக்கார். தேவானாம் சிவானாம் ஈஸ்வரேஸ்வரஹா, தேவானாம் சிவானாம் ஈஸ்வரேஸ்வரஹா. இதை யாரு சொல்லியிருக்கார்? நாரதோ ப்ரவீத். நாரதர் எனக்கு சொல்லியிருக்கார். இத்தகைய சத்சங்கங்கள்லாம் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல எனக்கு முடிஞ்சிடல. புனப்புனகான திரும்ப 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 இத்தகைய சத்சங்கங்களை நான் கேட்டிருக்கேன். பிரம்ம சங்கர சக்ராத்யைஹி தெய்வ விருந்தைஹி புனப்புனகா. திரும்ப திரும்ப உன்னுடைய பெருமையை நான் கேட்டிருக்கேன். எனக்கு உன்னை பத்தி நன்னா தெரியும். நீ நாராயணன்னு எனக்கு தெரியும், நீ ஹரின்னு எனக்கு தெரியும், நீ பரம்பொருள்னு எனக்கு தெரியும், நீ பரபிரம்மம்னு எனக்கு தெரியும். அத்தகைய பரபிரம்மம் இப்ப என்னுடைய குடிசைக்கு நாங்க ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நாங்க கஷ்டத்துல இருந்தா நீ சகிக்க மாட்டாய் கண்ணா, அது எனக்கு நன்னா தெரியும், நீ ஓடி வந்துருவேன்னு எனக்கு தெரியுமே. அதேபடியே ஓடி வந்துட்டியே. உன்னுடைய பெருமை எப்படி இருக்கு? நீ பெருமைக்கு உரியவன் நீ. அத்தகைய நீ எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு உடனே ஓடி வந்து இங்க மரத்தடியில உட்காந்துருக்கியே. இந்த உன்னுடைய காருண்யத்தை நான் என்னன்னு சொல்லுவேன், உன்னுடைய கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு முதல்ல கண்கள்னால ஆனந்த பாஷ்பம் விட்டாள் திரௌபதி. பிறகு கிருஷ்ணா, அத்தகைய ஒன்னிடத்துல இவ்வளவுக்கு பெருமை உடையவன் நீ இல்லையா, ஒன்னிடத்துல என் கஷ்டத்தை நான் சொல்லிக்கிறேன். வேற யார்கிட்ட நான் போவேன்? நான் வேற எங்க போவேன்? உன்கிட்டதான் நான் வர முடியும். நான் என்ன பிரச்சனைனாலும் நான் உன்கிட்ட தானே வர முடியும். ஏன்னா நீ தானே பரபிரம்மம். உன்கிட்ட தானே வந்து நான் என் கஷ்டத்தை சொல்லிக்க முடியும். என் கஷ்டத்தை நான் சொல்லிக்கிறேன் கிருஷ்ணா, கொஞ்சம் கேளு, கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேளு. நீ கேட்டிய ஒரு கேள்வி, அதுக்கு தர்மபுத்திரர் பதில் சொல்ல மாட்டார். நீ எவ்வளவு தடவை கேட்டாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார். அதுக்கு பதில் நான் சொல்றேன். நீ கேட்ட அத்தனை கேள்விக்கும் பதில் நான் சொல்றேன். கண்ணா, நான் யார்? யார் நான்? இத சொல்லு.
நான் யாருன்னு தெரியறதா? கதம் நோ பாரியா பார்த்தானாம் தவ கிருஷ்ண சகி விபோகோ திருஷ்டத்யும்னஸ்ய பகினி சபாம் கிருஷ்யேத மாத்ரிஷி. கதம் நோ பாரியா, நான் யாருடைய பாரியை? நான் பார்த்தானாம், உனக்கு ரொம்ப பிரியமான அர்ஜுனன். பார்த்தானாம், பிறகு பஞ்ச பாண்டவர்கள், அவர்களுடைய பாரியை நான். கதம் நு பாரியா பார்த்தானாம், இதெல்லாம் போகட்டும். இவர்களுடைய பாரியைங்கிற ஒரு பெருமையெல்லாம் எனக்கு போகட்டும். உனக்கு நான் யாரு கிருஷ்ணா? உனக்கு நான் யாரு? தவ கிருஷ்ண சகி விபோகோ. சகி, உனக்கு நான் சகி இல்லையா? உன்னுடைய தோழி இல்லையானா? இந்த கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட் திரௌபதி, அதுதான் இங்க சொல்றாள். தவ கிருஷ்ண சகி விபோ, உன்னுடைய சகி இல்லையானா? உன்னுடைய தோழிங்கிறத விட எனக்கு வேற என்ன பெருமை இருக்கு? அதெல்லாம் தாண்டி நான் பாண்டவர்களுடைய பத்தினி, திருஷ்டத்யும்னனுடைய சகோதரி, இதெல்லாம் தாண்டி எனக்கு சந்தோஷம். தவ கிருஷ்ண சகி விபோ, உன்னுடைய சகி அப்படிங்கிறதுல எனக்கு அவ்வளவு பெருமை. உன்னுடைய சகியானனா எவ்வளவு கஷ்டத்தை அடைஞ்சிருக்கேன் தெரியுமா? என் மனசு எவ்வளவு தாபத்தை அடைஞ்சிருக்குன்னு தெரியுமா? நான் என்ன அநாதையா கிருஷ்ணா? நான் பாண்டவர்களுடைய பத்தினி இல்லையா? இதோ நிக்கரானே என்னுடைய சகோதரன் திருஷ்டத்யும்னனுடைய சகோதரி இல்லையா? அயோனிஜனா, அக்னி குண்டத்திலேருந்து தோன்றின திருஷ்டத்யும்னனுடைய சகோதரி இல்லையா? நான் திருஷ்டத்யும்னஸ்ய பகினி. அத்தகைய நான் எவ்வளவு தாபத்தை அடைஞ்சிருக்கேன்னு கொஞ்சம் பாரு. இவர்கள் யாருக்கும் தெரியாது. இவர்கள் கண் எதிரில் பிரத்யட்சமா பாண்டவர்கள் பார்த்தது என்னுடைய பரிபவம்ங்கிறது ஒரு பட்சம் இருந்தாலும், துஷாசனன் அந்த புறத்துல என்கிட்ட எப்படி நடந்துட்டான்னு உங்க யாருக்காவது தெரியுமா? நான் ஸ்திரீ தர்மத்துல இருக்கேன், ரஜஸ்வலையா இருக்கேன், ஏக வஸ்திரத்துல இருக்கேன், என்னை அழைச்சுண்டு போகாதடான்னு கெஞ்சறேன், கேட்கவே இல்லையே. எல்லாம் அலற அலற துடிக்க துடிக்க என் கூந்தலை பிடிச்சு இழுக்கிறான். ஸ்திரீ தர்மிணி வேபமான ஷோனி தேன சமுக்ஷிதாக ஏக வஸ்திரா விகிருஷ்டஸ்மி விகிருஷ்டாஸ்மி துக்கிதா குரு சம்சதி. ஏக வஸ்திரத்துல இருக்கேன்னு சொல்றேன். அவன் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? நீ ரஜஸ்வலையா வேணாலும் இரு, ஏக வஸ்திரமா வேணாலும் இரு, இல்ல வஸ்திரமே இல்லாம வேணாலும் இரு, நான் அழைச்சுண்டு போகத்தான் போவேன். நீ என்ன பார்த்து பேசுறான் அந்த வெக்கங்கட்டவன். எப்படி என்ன துணிச்சல் இருக்கும் அவனுக்கு என்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை பேச? அதுவும் பாண்டு புத்திரர்கள்லாம் உயிரோட இருக்கறச்சே, என்னுடைய கணவர்கள்லாம் என்ன செத்தா போயிட்டான்? உயிரோட தானே இருக்கா. உயிரோட இருக்கறச்சே என்னிடத்துல அப்படி பேசுறதுக்கு என்ன தைரியம் அந்த பயலுக்கு கிருஷ்ணா? என் முடிய பிடிச்சு இழுத்துட்டான்டா. அப்படியே உரிமையா பேசுறா கிருஷ்ணன். ஏன்னா தன்னுடைய தோழன் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா? கிருஷ்ணனுடைய தோழி, ஒரு தோழன்ட்ட, ஒரு நண்பன்ட்ட ஒரு தோழி எப்படி பேசுவாளோ அது போல திரௌபதி பேசுறா. என் கூந்தலை பிடிச்சு இழுத்துட்டான்டா. ராஜ்யம் மத்தியே சபாயாம் தோம் ரஜசாதி பரிப்ளுதாக திருஷ்ட்வாச்ச மாம் தார்த்தராஷ்ட்ரா பிராஹசன் பாபசேதசாக. எவ்வளவு பெரிய பாப்ப காரியம் பண்ணிட்டான். ரஜஸ்வலியா இருக்கிற என்ன ராஜ்யம் மத்தியே சபாயாம், அந்த சபையில கொண்டு 1000 பேர் இருக்கிற சபையில ஏக வஸ்திரத்தோட என்ன தெருவோட இழுத்துட்டு போறான். தெருவோட இழுத்துட்டு போய் என்ன சபையில கொண்டு போய் நிறுத்துறான். இத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அந்த பீஷ்மர், திருதராஷ்டிரன், மகாராஜா எல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறா. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அதுவும் அந்த துரியோதனன், அந்த வெக்கங்கெட்ட துரியோதனன் என்ன தாசியா வச்சுக்கணும்னு பாக்குறான். தாசி பாவே நமாம் போக்தும் ஈஷுஸ்தே மதுசூதனாக ஜீவத்சு பாண்டு புத்ரேஷு பாஞ்சாலேஷு ச விஷ்ணிஷு. ஜீவத்சு பாண்டு புத்ரேஷு, பாண்டு புத்திரர்கள்லாம் ஜீவிச்சிருக்கறச்சே. பாஞ்சாலேஷு ச விஷ்ணிஷு, பாஞ்சால தேசத்துல என்னுடைய பந்துக்கள், என்னுடைய தகப்பனார், சகோதரன் இவர்கள்லாம் உயிரோட இருக்கறச்சே என்ன துணிச்சல் இருந்தா என்ன தாசி பாவே என்ன தாசிங்கிறான்.
துஷாசனன்ட்ட என்ன வார்த்தை சொல்றான்னு துஷாசனா அவளை இழுத்துன்னு வந்து இப்படி என் பக்கத்துல நிற்கவே நான் அவளை பார்க்கணும், என்னுடைய தாசி எப்படி இருக்கான்னு நான் முழுமையா பார்க்கணுங்கிற என்ன வார்த்தை பேசுறான் என்ன பார்த்து. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார்கள். நான்ஹம் கிருஷ்ணா பீஷ்மஸ்ய திருதராஷ்டிரஸ்ய சோபயோஹோ கோஸ்னுஷா பவாமி தர்மேண சாகம் தாசி கிருதா பலாத். திருதராஷ்டிரன் மகாராஜா ஒரு வார்த்தை துரியோதனா இந்த மாதிரி பேசாத உன்னை சிக்ஷா பண்ணிடுவேன்னு சொல்லலாம் இல்லையா, சொல்லவே மாட்டேங்கிறாரு. உட்காண்டிருக்கார், வாய் மூடின்னு உட்காண்டிருக்கார் இந்த திருதராஷ்டிர மகாராஜா. ஒரு அரசனுடைய கடமை என்ன? தன்னுடைய நாட்டு பிரஜைகளை ரட்சிக்கணும், ஸ்திரீகளை ரட்சிக்கணுங்கிறது கூட இல்லையா. எந்த தேசத்துல நாரிமணிகள் நல்லபடியா நடத்தப்படுறார்களோ அந்த தேசம் தானே சுபிக்ஷமா இருக்கும். உலகத்துல ஸ்திரீகள் அருமை அப்படிதானே கிருஷ்ணா நீ காட்டுற. அதுல எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுதே, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரலாமா சொல்லு. நான் மகாராணியா இருக்கேன், அதுவும் சாமானிய ஸ்திரீயும் நானும் ஒன்னா. என்ன சாமான்யமா ஒரு 10 மாசம் சுமந்து ஒரு தாயாரா என்ன பெற்றா, நான் அக்னி குண்டத்திலேருந்து வந்தவள் இல்லையா. அப்படிப்பட்ட எனக்கே இப்படி ஒரு நிலைமை வந்தா இன்னும் சாமானிய ஸ்திரீகளை பத்தி கேட்பானே, மற்றவர்களுக்கு எல்லாம் என்ன நிலைமை வரும் இந்த லோகத்துல. வெக்கக்கேடு கிருஷ்ணா. உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், நீ என்னுடைய நண்பன் தானே, எனக்கும் உனக்கும் சக்கியம் இருக்குல்ல, என்னுடைய நண்பன் தானே. ரொம்ப ஃப்ரீயா ஒரு ஸ்திரீ யார்கிட்ட போய் பேச முடியும், என்ன இருந்தாலும் ஒரு நண்பன்கிட்ட தான் பேச முடியும் அப்படிங்கிறா திரௌபதி. இங்க ஒரு தோழி நம்பி தன் தோழன்கிட்ட சொல்லலாம். நீ என்னுடைய தோழன் இல்லையா, அதனால உன்கிட்டக்க சொல்றேன். வெக்க கேடு கிருஷ்ணா, ஒரு விஷயம் நான் சொல்றேன். இதோ இருக்காரே தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர், ஜேஷ்ட பிராதா, பாண்டவர்களுடைய ஜேஷ்டமானவர், இவர் என்னை வச்சு சூதாடிட்டார் கிருஷ்ணா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இவர்கிட்ட. கர்ஹயே பாண்டவாம் ஸ்திவேவ யுதி சிரேஷ்டான் மகாபலானே யக்லிஷ்யமானம் பிரேக்ஷந்தே தர்மபத்னிம் யசஸ்வினி. தர்மபத்னி என்ன எப்பவும் சொல்லுவாரு, தர்மபத்னி, என் தர்மபத்னி திரௌபதி, என் தர்மபத்னி அப்படின்னு பெருமையா சொல்லிப்பாரு. அத்தகையவர் என்ன செஞ்சுட்டார், என்னை வச்சு சூதாடிட்டார். இப்படி செய்யலாமா சொல்லு. ஒரு ஜாகிரதையா இருக்க வேண்டாமா, பத்தினி விஷயத்துல ஜாகிரதையா இருக்க வேண்டாமா. எப்ப அவர் என்னை வச்சு சூதாடினாரோ அப்பவே எனக்கு எல்லாம் போச்சு. எனக்கு அவர் பர்த்தாவே இல்லை, இந்த மாதிரி செஞ்ச அவர் எனக்கு பர்த்தாவே இல்லை. இதோ இங்க நிக்கிறாரு பீமசேனன், இவர் அடுத்தது. எனக்கு அவமானம் நடந்துருக்கு, வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்து இருக்காரு, ஒன்னும் பண்ண முடியாதான். கேட்டா இவருடைய பலம் எல்லாம் ஒரு பலமா? புறத்தியாருக்கு ஒரு கஷ்டம்னா ஓடுவார், யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உடனே தன் கதையை எடுத்துன்னு ஓடுவார், போய் காப்பாத்துவார். இல்ல வேற யாருக்காவது ஒரு கஷ்டம்னா போவார், இந்த ஊருக்கே ஒரு பிரச்சனைனா போவார், போய் நிப்பார், தான் தான் முதல் ஆளா போய் நிப்பார். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைனா வரமாட்டார், வரவே மாட்டார். இவன் பீமசேனனுடைய பலம்லாம் புறத்தியார் அடிக்கிறதுக்கு தான், என்ன காப்பாத்துறதுக்கு இல்ல. இதோ பார்த்தன் பக்கத்துல உட்காந்துருக்கானே பார்த்தன், இவருக்கு காண்டீபம் ஒண்ணு கேடு. இவருடைய காண்டீபம் காண்டவன தகனம் பண்ண, ஆக்னேயாஸ்திரம் போட, என்ன காப்பாத்துறதுக்கு இல்ல. எனக்கு எங்க உபயோகம் ஆச்சு இதெல்லாம். அதனால இவர்கள்லாம் ஒரு பலவான். திக் பலம் பீமசேனஸ்ய திக் பார்த்தஸ்ய ச காண்டீவம் யௌமாம் விப்ரகிருதாம் க்ஷுத்ரைஹி மர்ஷயேதாம் ஜனார்தனா. ஏ ஜனார்தனா, இன்னைக்கு நான் ஓ சன்னிதானத்துல இருக்கேன், எனக்கு என்ன பயம்? நான் தைரியமா சொல்றேன், எனக்கு உபயோகப்பட்டு எங்க பட்டுது பீமனுடைய பலம். திக் பலம் பீமசேனஸ்ய திக்ன சி, இந்த பீமசேனனுடைய பலம் எனக்கு எங்க பிரயோஜனப்பட்டது? திக் பலம் பீமசேனஸ்ய திக் பார்த்தஸ்ய ச காண்டீவம். இந்த காண்டீவம் ஒரு குறைச்சல், இந்த பார்த்தனுக்கு தூக்கி போட சொல்லு. எனக்கு உபயோகப்படாத காண்டீவம் எதுக்கு அவருக்குன்னு கேட்கிறேன். இந்த நகுல சகதேவர்கள் இவர்கள் 2 பேர், இவர்களை கேட்கவே வேண்டாமே. அண்ணாக்கு கட்டுப்பட்டே பழகினவர்கள். இவர்களும் என்னை ரட்சிக்க முன் வரல. ஒரு பாரியையை ரட்சிக்க வேண்டாமா இந்த பீமசேனனோ அர்ஜுனனோ? முதல்ல பாரியையை ரட்சிக்காம ஊரெல்லாம் போய் காப்பாத்தின்னு இருக்காரு இந்த பீமசேனன். என்ன ரட்சிக்க வரலையே அவர். பாரியயாம் ரக்ஷ்யமானாயாம் பிரஜா பவதி ரக்ஷிதாக பிரஜாயாம் ரக்ஷ்யமானாயாம் ஆத்மா பவதி ரக்ஷிதாக. பிரஜாயாம் பிரஜைகள் எல்லாம் போய் ரட்சிப்பார். எனக்கு ஒரு கஷ்டம்னு வரைச்சு அப்படி உட்காந்து இருக்கார்.
இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். எவ்வளவு வைத்தறிச்சலுங்கிற, இவர் இப்படி செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் என்னை கைவிட்டுட்டார்கள். அந்த அநாதையா நான் எப்படி கதறினேன். நானு எவ்வளவு பெரிய பிரச்சனையில நான் இருக்கேன். ஒருத்தராவது என்னை வந்து ரட்சிக்கலையே. மலமலையான 5 புருஷர்களுக்கு நான் வாக்கப்பட்டேனே, ஒருத்தர் வந்தாளா என்னை ரட்சிக்க? இவர்கள் எல்லாம் என்னிடத்துல புத்திரர்கள் பெற்றவர்கள். ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட புத்திரர்களை பெற்றிருக்கா இல்லையா? 5 பேருமே வந்து பஞ்சவைஹி பதி பிக்ஜாதா குமாரா மே மஹௌஜஸஹ பிரதிவிந்த்யோ யுதிஷ்டிராத் சுத சோமோ வ்ருகோதராத் அர்ஜுனா ஸ்ருத கீர்த்தஸ்ச சதானிகஸ்து நாகுலிஹி கனிஷ்டா ஸ்ருத கர்மாச்ச சர்வே சத்ய பராக்கிரமா. அது ஒருத்தருக்கும் பிரதிவிந்தியோ யுதிஷ்டிரா, இந்த யுதிஷ்டிரர் பிரதிவிந்தியான ஒரு புத்திரனை பெற்றிருக்கார். சுத சோமோ விருகோதராத், இந்த விருகோதரன் பீமசேனன் சுதசோமாவை பெற்றிருக்கார் என்னிடத்துல. அர்ஜுனன் ஸ்ருதகீர்த்தனை பெற்றிருக்கார். சதானிகனை பெற்றிருக்கார் இந்த நகுலன். சகதேவன் ஸ்ருதகர்மாவை பெற்றிருக்கார். இவ எல்லாரையும் நல்ல சத்தியசீலர்களா வளர்த்துட்டா. நல்ல சத்தியம் பராக்கிரமம் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கா. சத்திய பராக்கிரமாக. ஆனா என்னிடத்துல வந்து புத்திரர்களை பெற்றவர்கள், என்னிடத்துல தர்ம பரிபாலனம் பண்ணவர்கள், என்னிடத்துல அவ்வளவு பரிவு காட்டினவர்கள். இந்த யுதிஷ்டிரர் உட்கார்ந்திருக்காரே, அவர் என் மேல எவ்வளவு பரிவு காமிச்சார். எல்லாம் பொய்யா, எல்லாமே பொய்யா எடுத்தே. இவ்வளவெல்லாம் என்கிட்ட காமிச்சவர்கள் இதெல்லாம் உண்மையான்னு எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. இவர்கள் என் மேல காமிச்ச பாசம், இவர்கள் என் மேல காமிச்ச பரிவு இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற எனக்கு சந்தேகப்படும் அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டுட்டா இல்லையா? அதனாலயே சொல்றேன், இவர்களுக்கு பௌருஷமே இல்ல, அதாவது வீரமே இல்லைன்னு அர்த்தம். இவர்கள்லாம் வீரர்களே இல்ல. சொல்லிக்காத கிருஷ்ணா, வெளியில போய் சொல்லாத. பாண்டவா பாண்டவான்னு பெருமையா பேசாத. இவர்களுக்கெல்லாம் பௌருஷமே இல்ல. திக்பலம் பீமசேனஸ்ய திக்பார்த்தஸ்ய ச பௌருஷம் யத்ர துர்யோதனஹ கிருஷ்ண முகூர்த்தமபி ஜீவதி. ஒரு முகூர்த்த காலம் அந்த துரியோதனனை உயிரோட விட்டு வச்சிருக்கலாமா? என்ன அந்த பேச்சு பேசியிருக்கான். இவர் எழுத நின்று சபதம் பண்ணிட்டு இருக்காரு, உன் தொடைய உடைக்கிறேன், உன்னுடைய ஹிருதயத்தை புழக்கிறேன். பண்ணிருக்க வேண்டாமோ? அந்த நிமிஷம் பண்ண வேண்டாமோ? மனசுல இருக்கிற தாபம் பூரா அப்படி கொட்டி தீக்கிறாள் திரௌபதி. அதனால இத்தகைய வார்த்தைகள் சரளமா வருது. அந்த அநாதையான இருந்த சபையில நீதான் வந்த, கோவிந்தான்னு கதறின நீதான் வந்த, நீதான் வந்து என்னை ரட்சிச்ச கிருஷ்ணா. நான் மேவ சரணம் பிராப்தம் நத்வஜந்தி கதாச்சன தே மாம் சரணமாபன்னாய நான் வபத்யந்த பாண்டவா நான் விமே சரணம் பிராப்த. உன்னதான சரணாகதி பண்ணேன். நான் சரணம் பண்ண உடனே நீ எனக்கு அபயம் கொடுத்துட்டியே, எனக்கு உடனே வஸ்திரம் கொடுத்த. நான் இல்லைன்னே சொல்லல. எனக்கு என்ன நீதான் காப்பாத்தின. உன்னை தவிர எனக்கு வேற யாருமே இல்ல கிருஷ்ணா. நீதான் என்ன ரட்சிச்ச. எனக்கு வஸ்திரம் கொடுத்து அதோட போயிடுதா கிருஷ்ணா? அவ்வளவுதானா? வஸ்திரம் கொடுத்து விட்டுடுவியா? இனி அவர்களை என்ன செய்யணுமோ அதை நீ செய்ய மாட்டியா? தர்மஸ்தாபனம் பண்றேன்னு இப்ப வந்து சொல்றீங்க. இவர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிய, இவர் பதிலே சொல்ல மாட்டார் உனக்கு. இவரை நீ நம்பின என்ன கிருஷ்ணா? இவர் நிச்சயமா நீ எதிர்பார்க்கிற பதில இவர் சொல்லவே மாட்டார். கேட்டா தர்மம் பார், நியாயம் பார், எதையாவது ஒண்ணு சொல்லிடுவார். சொல்லி உன்னையே மாத்திடுவார். உன்னையே மாத்தி நீயே சரின்னு கேட்டுன்னு போற அளவுக்கு பண்ணிடுவார். இவர் அப்படிதான், தர்மபுத்திரர் அப்படிதான். அதனால கிருஷ்ணா, இவா பதிலுக்காகலாம் நீ காத்துன்னு இருக்காத. நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டமா கிருஷ்ணா? என் மனசு இல்ல ஏற்பட்ட தாபம், மனசு வெதும்பி போச்சு. ஒரு ஸ்திரீக்கு இவ்வளவு பெரிய பரிபவம் நடந்த பிறகு உயிரோட இருக்க முடியுமா சொல்லு? நான் எப்படி இனிமே ஜீவிச்சிருப்பேன்? நான் எந்த ஆதாரத்துல நான் இனிமே ஜீவிச்சிருப்பேன்? என் தலையில கைய வைக்கிறான், என் கைய பிடிச்சு இழுக்கிறான்டா அவன். கிளம்புற சமயத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கிறான். வெக்கமா இல்லையா இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு? பரத வம்சத்துல இப்படியா பேசுவார்கள்? யாருமே ஒரு குறவன் கூட, எங்கேயோ நாகரீகம் தெரியாத ஒரு ஜனங்கள் கூட தன்னுடைய ஸ்திரீகளை நாகரீகமா நடத்துவாளே. தன்னுடைய அண்ணன் பத்தினிய பார்த்து யாராவது இந்த மாதிரி பேசுவாளா? எப்படிலாம் என்ன பார்த்து வார்த்தை பேசுறான். இதெல்லாம இவர்கள் பார்த்து சபதம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார்கள், அவன் மண்டையை உடைக்காம. அதனால நான் சொல்றேன் கிருஷ்ணா, எனக்கு பத்தி இல்ல கிருஷ்ணா. ஒரு ஸ்திரீக்கு முக்கியமான பந்துவா இருக்கக்கூடிய பர்த்தா, என்னுடைய
கணவன், என்னுடைய பதி எனக்கு இல்ல. இவர்கள் எப்ப எனக்கு நடந்த அவமானத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார்களோ, இனி எனக்கு பர்த்தாவே இல்ல. நைவமே பதயா சந்தி ந புத்ரா ந ச பாந்தவாஹ ந ப்ராதரஹ ந ச பிதா ந வைவத்வம் மதுசூதனா. நைவமே பதயஹ, பதயஹான கணவர்கள், எனக்கு என்னுடைய கணவர்கள் இல்ல, அவர்கள் போயாச்சு, இனி அவர்கள் இல்ல. நைவமே பதயஹ சந்தி ந புத்ராஹ, எனக்கு புத்திரர்களும் இல்ல. என்ன பத்தியே இல்லைன்னா இன்னும் என்ன புத்திரர்கள், எனக்கு புத்திரர்களும் இல்ல. நச்ச பாந்தவாஹ, எனக்கு பந்துக்களும் யாரும் இல்ல. நச்ச பாந்தவாஹ, எனக்கு பந்துக்களும் இல்ல. ந பிராதரஹா, எனக்கு பிராதரஹான சகோதரன், எனக்கு சகோதரனும் இல்ல. நச்ச பிதா, எனக்கு பிதாவும் இல்ல. இவ்வளவு ஏன் கிருஷ்ணா, எனக்கு மதுசூதனா, எனக்கு நீயும் இல்ல போ. ந வைவத்வம் மதுசூதனா, எனக்கு நீயும் இல்ல போ, எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அநாத, நான் இப்படியே உட்காந்து கதறி கதறி சாக வேண்டிதான். நைவத்வம் மதுசூதனா, இப்படி சொன்ன உடனே அப்படியே நாக்க கடிச்சின்றான் கிருஷ்ணன். உடனே போற நிறுத்து பாஞ்சாலி, கிருஷ்ணே நிறுத்து, என்ன பேசிட்டு இருக்க, உன்னுடைய பதி இல்லைன்னு நீ சொன்ன, சரி நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா உனக்கு ஏற்பட்ட தாபம், அதனால இவர்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார்கள்னு உனக்கு ஏற்பட்ட கவலை, அதனால நீ அதை சொல்ற, உனக்கு பதி இல்லைன்னு சொல்ற, சரி ஒத்துக்கிறேன், விட்டுரு. உனக்கு பந்துக்கள் இல்லைங்கிற, சரி. உனக்கு புத்திரர்கள் இல்லைங்கிற, அதுவும் சரி. உனக்கு சகோதரன் இல்ல, தகப்பனார் இல்லைன்னு, அதையும் நான் பொறுத்துக்கிறேன், விட்டுடுறேன் போ. நைவத்வம் மதுசூதனான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டியே, உனக்கு நானும் இல்லைன்னு சொல்லிட்டியே, நான் இல்லைன்னு நீ என்னமா அந்த வார்த்தை சொல்லலாம் என்ன எதிரில வச்சுண்டு? உன் தலையில கை வச்சுட்டு எத்தனை நாட்கள் அந்த பயல்கள் ஜீவிக்க முடியும்னு நீ நினைக்கிற? ஒழிச்சே கட்ட மாட்டேனோ அவர்களை நானு. நைவத்வம் மதுசூதனான்னு சொல்லிட்டியே, அந்த வார்த்தை எனக்கு தாங்க முடியல அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் உடனே கிருஷ்ண சரணத்தை போய் பிடிச்சாள் திரௌபதி. மனசுல வச்சுக்காத கிருஷ்ணா, ஏதோ தாபத்துல பேசிட்டேன், இந்த தாபத்தினால பேசுறா, ஏன்னா அன்னைக்கு கிருஷ்ணன் தான் தன்னை காப்பாத்தினதுன்னு தெரியும், இருந்தாலும் வந்து சொல்றாள், தாபத்துல பேசிட்டேன் கிருஷ்ணா, ஒரு வார்த்தை பேசிட்டேன். உன் தோழி ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீ அதை தோழனா பொறுத்துக்க மாட்டியா? ஒரு தாபத்துல ஒரு வார்த்தை பேசிட்டேன், அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, ஒன்னால மட்டும்தான் என்னை ரட்சிக்க முடியும், வேற யாராலையும் என்னை ரட்சிக்க முடியாது. 4 காரணங்களால நீ என்ன ரட்சிக்கணும். சதுர்பிஹி காரணைஹி கிருஷ்ணா த்வயா ரக்ஷ்யாஸ்மி நித்யஷஹ, த்வயா ரக்ஷ்யாஸ்மி நித்யஷஹ, நித்யஷகான என்னைக்கும் சாஸ்வதமா 4 காரணங்களால நீ என்ன ரட்சிக்கணும். சதுர்பிஹி, சதுர்பிஹினா 4 காரணைஹி, சதுர்பிஹி காரணைஹி கிருஷ்ணா த்வயா ரக்ஷ்யாஸ்மி நித்யஷஹ. என்ன 4 காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, சம்பந்தாத் கௌரவாத், சம்பந்தாத் கௌரவாத் சக்யாத் பிரபுத்வே நைவ கேசவாக. சம்பந்தாத், முதல்ல சம்பந்தம், எனக்கும் உனக்கும் ஒரு தேக சம்பந்தம். என்னன்னா, நான் வாக்கப்பட்டிருக்கேன் இல்லையா பரத வம்சத்துல, புக்காத்துல, என்னுடைய புக்காத்து பந்துனி, என்னுடைய கணவர்களுக்கு நீ மாமா பையன், அதனால எனக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தாத். உடனே கழுக்குன்னு சிரிச்சான் கிருஷ்ணன் திரௌபதி இந்த வார்த்தையை சொன்ன உடனே. நான் இப்பதான் சொன்னா எனக்கு பத்தியே இல்லை, என்னுடைய பர்த்தாக்களே இல்லை, எல்லாம் போயாச்சுன்னா. ஆனா இப்ப உடனே அதுதான் பாத்தியத்தை. கோபத்துல 1000 வார்த்தைகள் வாயில வரலாம், ஆனா மனசுல அந்த பாத்தியத்தைங்கிறது விட்டு போகாது இல்லையா? முதல்ல சொல்றாள் சம்பந்தாத்து, என்னுடைய கணவருக்கு நீ மாமா பையன் இல்லையா, அதனால எனக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்கு, அதனால நீ என்னை ரட்சிக்கணும். சம்பந்தாத்து கௌரவாத்து, புருஷன், நீ புருஷன் நான் ஸ்திரீ அப்படிங்கிற கௌரவம். அதாவது ஒரு ஸ்திரீயை காப்பாத்துறதுக்கு அவன் சகோதரனா இருக்கணும்னோ, இல்ல தோழனா இருக்கணும்னோ, இல்ல தகப்பனாரா இருக்கணும்னோ, இல்ல பர்த்தாவா இருக்கணும்னோ அவசியமே இல்லை, எந்த வரவும் இருக்க வேண்டாம். ஒரு ஸ்திரீ ஒரு ஆபத்துல இருக்கான்னா, அந்த தெருவோட ஒரு புருஷன் போனான்னா அவன் அந்த ஸ்திரீயை வந்து காப்பாத்தியே ஆகணும், அதுதான் தர்மம், காப்பாத்தியே ஆகணும். அப்ப போய் இவள் நமக்கு சகோதரியா, இல்ல இவள் நமக்கு புத்திரியா, இல்ல இவள் நமக்கு பாரியையா அப்படிலாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த புருஷன் வேணா எந்த ஸ்திரீய வேணா காப்பாத்தலாம், ஏன்னா அவன் புருஷன்கிற கௌரவத்தினால, இவள் அபலைங்கிற கௌரவத்தினால, கௌரவாத்து. ஏன்னா இவள் அபலை இல்லையா, இவளால என்ன இருந்தாலும் போராட முடியாது ஒரு புருஷனோட, இவள் ஒரு ஆபத்துல இருக்காங்கரிச்சு அந்த தெருவோட ஒரு புருஷன் போனா அவன் புருஷன், ஆண்மகன், அந்த ஆண்மகன்கிற கௌரவத்தினால இவள்
இவள் ஸ்திரீங்கிற கௌரவத்தினால எந்த புருஷன் வேணா எந்த ஸ்திரீய வேணா காப்பாத்தலாம். அழகான தர்ம விஷயங்கள் இதெல்லாம், அழகான வாக்கியம் பாரதத்துல. இதெல்லாம் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். சம்பந்தாத்து கௌரவாத்து, நீ புருஷன்கிற கௌரவத்தினால, நான் அபலைங்கிற கௌரவத்தினால நீ என்னை காப்பாத்தணும். இன்னொன்னு சக்கியாத்து, சக்கியாத்து எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா, நானும் நீயும் பந்துக்கள், நம்ம ரெண்டு பேருக்கும் ஸ்நேகம் இருக்கு. நீ தோழன் நான் தோழி, அதனால எனக்கும் உனக்கு ஏற்பட்ட ஸ்நேகம் எத்தகையது. ஏதோ நீ இந்திரபிரஸ்தம் வருவ, பாண்டவர்களை பாப்ப, அப்படியே கிளம்பிடுவேன்னா எனக்கு உன்னை தெரிஞ்சிருக்காது, இல்ல உனக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ தெரியல. ஆனா நீ இந்திரபிரஸ்தம் வரச்செல்லாம் ஓடி ஓடி வருவியே, திரௌபதி திரௌபதி கிருஷ்ணே கிருஷ்ணேன்னு வருவ. என் கூட உட்காந்து மணிக்கணக்க பேசிட்டு போவ. உன்னுடைய சகோதரி சுபத்ரை பக்கத்திலேயே இருப்பா. ஆனாலும் நீ என்கிட்டக்கதான் வந்து திரௌபதி எனக்கு சாதம் போடு அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போவ. என்னென்னலாம் பேசியிருப்போம், மணிக்கணக்கா உட்காந்து அரட்டை அடிச்சிருக்கோமே கிருஷ்ணா நானும் நீயும். அத்தகைய சக்கியம் இருக்குல்ல எனக்கும் உனக்கு. அதனால உன்னுடைய தோழி நான் ஒரு ஆபத்துல இருக்கிறச்சு, ஒரு தோழனா நீ வந்து என்னை ரட்சிக்கணும். சம்பந்தாத்து கௌரவாத்து சக்கியாத்து. அடுத்தது நாலாவது, இது ரொம்ப முக்கியமானது, பிரபுத்வே நைவ. பிரபுத்வே நைவ, நீ பிரபு இல்லையா, நீ பகவான் நான் பக்தை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, நீ பிரபு நீ பரம்பொருள், நீ பகவான், நான் உனக்கு தாசியை, நான் உனக்கு பக்தை. ஒரு பகவான் பக்தைய காப்பாத்தணும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் நீ என்ன ரட்சிக்கணும். அழகான ஸ்லோகம். சதுர்பிஹி காரணைஹி கிருஷ்ணா த்வயா ரக்ஷ்யாஸ்மி நித்யஷஹ சம்பந்தாத் கௌரவாத் சக்யாத் பிரபுத்வே நைவ கேசவா. இப்படி திரௌபதி பேசி பேசி தாபப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கிருஷ்ண சரணத்துல போய் விழுந்துட்டான். இப்படி கிருஷ்ண சரணத்துல விழுந்த உடனே பதறினான் கிருஷ்ணன். உடனே திரௌபதி என்ன ஆச்சு, எழுந்துருன்னு திரௌபதியை தூக்கி தன் மடியில போட்டுண்டான். தன் மடியில திரௌபதியை வச்சுண்டு அவளுடைய தலையை அப்படியே தடவி கொடுக்கிறான். இவளுக்கு என்ன பதில் சொல்றது, என்ன சமாதானம் பண்றதுன்னே புரியல இவ்வளவு எல்லாம் பேசி. அதனால அவள் தலையை அப்படியே தடவி கொடுத்துண்டே கிருஷ்ணன், பாஞ்சாலி நீ ஏன் இவ்வளவு தாபப்படணும், இன்னும் உனக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா, இந்த நான் சொல்றேன் கேட்டுக்கோ, இன்னைக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோ, உன்னிடத்துல நான் ஒரு வார்த்தை சொல்றேன் கேட்டுக்கோ. சத்யம் தே பிரதி ஜானாமி ராஜ்ஞம் ராஜ்ஞி பவிஷ்யதி சுஷ்யேத் தோயன் நிதிஹி கிருஷ்ணே நமே மோகம் பஜோ பவே. கிருஷ்ணே நான் சொல்றத கேள், இந்த சப்த சாகரங்கள் வறண்டு போனாலும் வறண்டு போகும், ஹிமாச்சலம் முறிஞ்சாலும் முறிஞ்சு போகும், இந்த பூமி பிளந்தாலும் பிளந்து போகும், கிழக்க உதிக்க வேண்டிய சூரியன் மேற்கே உதிச்சாலும் உதிப்பான், ஆனால் இந்த கிருஷ்ணனுடைய வார்த்தை பொய் போகாது. சத்தியம் தே பிரதிஜானாமி, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன், இந்த கிருஷ்ணனுடைய வார்த்தை அப்படி பொய் போயிடுமா? நான் சொல்றேன், உன் தலையில கை வச்சுட்டு எத்தனை நாட்கள் அவர்கள் ஜீவிக்க முடியும்னு நீ நினைக்கிற? ஒழிச்சே கட்டிட மாட்டேனோ எல்லாரையும். அன்றைய தினம் உனக்கு ஏற்பட்ட ஆபத்துல வஸ்திரத்தை மட்டும் கொடுத்துட்டேன், சக்கரத்தையும் அனுப்பியிருக்கணும், சக்கரத்தையும் பின்னாடியே அனுப்பியிருந்தா போயிருக்கும். அதனால வஸ்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டேன். அதுக்காக நான் அப்படியே விட்டுருவேன் நினைக்கிறியா? அஸ்தினாபுரம் கிளம்பி போறேன், சக்கர பாணியா நான் போறேன் பார், சக்கரத்தை கையில எடுத்துன்னு போய் அங்க நிக்கிறேன், அத்தனை பேரும் எங்க ஒழிச்சு கட்டிட்டு அவர்கள் 4 பேருடைய தலை கொண்டு உன்னுடைய காலடியில போடுறேன், அப்ப நீ சந்தோஷப்படுவாய், அதாவது தைரியமா இரு அப்படின்னு திரௌபதிக்கு சமாதானம் சொல்றான் கிருஷ்ணன். திரௌபதியினுடைய தலையை அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்கான். திரௌபதி அப்படியே கண்கள்னால ஆனந்த பாஷ்பம் விடுறாள் கிருஷ்ணனுடைய இந்த வார்த்தையை கேட்டு. கிருஷ்ணன் சத்தியம்னு ஒரு வார்த்தை சொல்லி சத்தியஸ்வரூபன்னு சொன்னா இல்லையா, அந்த சத்தியஸ்வரூபனே வந்து சத்தியம் சே பிரதிஜானாமின்னு சொல்றாளே திரௌபதிட்ட. உனக்காக நான் செய்வேன், எனக்கு உன்னை தவிர வேற ஒண்ணும் இல்லை திரௌபதி, உனக்கு துரோகம் பண்ண பயல்களை ஒழிச்சு கட்டுறதுதான் என்னுடைய அடுத்த வேலை, தர்மஸ்தாபனம் நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு கிருஷ்ணன் உறுதி கொடுத்த உடனே கொஞ்சம் மனசு கொஞ்சம் தெரித்து திரௌபதிக்கு. ஆனாலும் கிருஷ்ணனுடைய மடியிலேயே அப்படியே இருக்கா. கிருஷ்ணன் அவள் தலையை தடவி கொடுத்துன்னு இருக்காள். இந்த சமயத்துல பீமசேனன் எழுந்து வந்தான். பீமன் கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறான், கிருஷ்ணா நான் ஒரு வார்த்தை பேசலாமா, ஒரு வார்த்தை எனக்கு அனுமதி உண்டா, நான் பேசலாமா? ஏன்னா திரௌபதி பேசினதை பார்த்து எல்லாரும் பதப்பதிச்சுட்டார்கள். ஏன்னா அவளுக்கு இருந்த கோபம் பூரா கொட்டினா இல்லையா. பீமசேனன் கேட்கிறான், நான் ஒரு வார்த்தை பேசலாமா கிருஷ்ணா? சொல்லு பீமன், நான் சொல்லு, என்ன விஷயம் சொல்லுன்றான் கிருஷ்ணர். கிருஷ்ணா, நான் சர்வதா திரௌபதி சொன்ன அத்தனையும் சத்தியம், இத மறுத்து பேசுற தகுதி எனக்கு இல்லை, எனக்கும் இல்லை, இங்க இருக்கிற யாருக்கும் இல்லை. அவள் சொன்னதெல்லாம் சத்தியம்தான். அன்னைக்கு ஏன் இப்படி நடந்தது, என்ன விஷயம், அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் இன்னும் மீண்டே வரல.
இருந்தாலும் உனக்கு புரியலையா கிருஷ்ணா, அவர்களுக்கு நாங்க அடிமைன்னு ஆன பிறகு ஒன்னும் பேச முடியாம இருந்துட்டோம். ஆனாலும் தப்புதான். திரௌபதி சொல்றாள், அந்த பரிபவம் நடக்கறச்சேவாவது நான் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க கூடாதுன்னு சொல்றா. அது வாஸ்தவம்னு அது எனக்கே புரியுது அப்படின்னதும் இப்படி திரௌபதி தலை நிமிர்ந்தாள். தலை நிமிர்ந்து பீமனை பாக்குறா. என்ன விஷயம் சொல்லுங்கள், என்னிடத்திலேயே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே, உங்களை நான் கோழன்னு சொல்லல, ஆனாலும் உங்களுடைய வீரம் அன்னைக்கு எங்க போச்சுன்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னதும் பீமன் சொல்றான் திரௌபதியை பார்த்து, என்னால உன் கண்களை பார்க்க முடியல திரௌபதி. இத்தனை நாட்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்திரபிரஸ்தத்துல இருக்கிறச்சே ராஜரீகத்துல எவ்வளவு காரியம் இருந்தாலும் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு உன்னை பார்த்துட மாட்டேனான்னு நான் நினைப்பேன். உன் கண்களை பார்க்கணும்னு நான் ஆசையா வருவேன். ஆனா இப்போ உன் கண்ணை பார்த்து கூட பேச முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அந்த அளவுக்கு என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. நான் எதுக்குமே பிரயோஜனப்படாதவனா போயிட்டேன்னு நீ என்னதான் சொன்ன. நான் பீமன் ஒரு பலவானான்னு நீ என்ன சொன்ன. என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அது எல்லாத்தையும் நான் உடைச்சிட்டேன் இல்லையா? எல்லாத்தையும் நான் அப்படி ஆனதை ஆயிடுத்து. அதுக்காக அது ஆனதை மாத்த முடியாது. இருந்தாலும் நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், என்னை மன்னிச்சிடுன்னு கூட நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். நீ என்னை மன்னிக்க கூட வேண்டாம். நான் பண்ண தப்புக்கு நான் அபராதி. நான் வாய் மூடி இருந்தது தப்பு. அதை நான் அபராதத்துக்கு நான் பிராயஷ்சித்தம் நான் தானே பண்ணணும். துரியோதனனை வதம் பண்ணுவேன், துஷாசனனை வதம் பண்ணுவேன் நான் சொன்னதெல்லாம் ஏதோ வாய் வார்த்தைன்னு நினைக்காத திரௌபதி. அத்தனையும் சத்தியம். அதை சத்தியமா நான் நிறைவேற்றியே தீருவேன். அதுக்கு நான் உனக்கு ஒரு உத்தரவாதம் தரேன். என்ன உத்தரவாதம்னா, நான் துஷாசனனுடைய கையை உடைச்சு அவன் உன் கேசத்துல கைய வச்சு ஒரு அபகாரியம் பண்ணிட்டான்ல, உன் கைய வேற பிடிச்சு இழுத்து தகாத வார்த்தைகள் பேசிட்டான்ல, அவனுடைய கையை உடைச்சு அவன் மார்பை பிளந்து அவன் ஹிருதயத்தை பிளந்து ரத்தத்தை எடுத்து உன் தலையில நான் அபிஷேகம் பண்றேன். உன் தலையில அவன் ரத்தத்தால உன் தலைய நான் அபிஷேகம் பண்றேன். அபிஷேகம் பண்ற வரைக்கும் நீ தலைய முடிஞ்சுக்காத. துஷாசனனுடைய ரத்தத்தை வெளியில எடுக்கிற வரைக்கும் நீ உன் தலைய முடிஞ்சுக்காத. இப்படியே தலைவிரி கோலமாகவே இரு. எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீ இப்படியே இரு. உனக்கு உன் தலையை இனிமே நான் தான் முடிஞ்சு விடுவேன். என்னை தவிர வேற யாருக்கும் அந்த உரிமை இல்லை. உன் துஷாசனனுடைய ரத்தத்தை எடுக்கிற நாள், அந்த நாள் அவனுடைய ரத்தம் உன் தலையில ஏறும். ஏறின பிறகு நான் உனக்கு தலையை முடிஞ்சு விடுறேன். அது வரைக்கும் நீ உன் கூந்தலை முடிய வேண்டாம் அப்படின்னு பீமன் சொன்னதும் மனசுல கொஞ்சம் அப்படி சமாதானம் ஏற்பட்டது திரௌபதிக்கு. மூச்சு விட்டுண்டாள். பிறகு ஆனா தர்மபுத்திரர் என்ன பதில் சொல்லுவார்னு தெரியல. ஏன்னா இப்ப அவர் மேல ரொம்ப கோபம் இருக்கு. அவர் என்ன பதில் சொல்லுவார், இல்ல கிருஷ்ணன் கேட்ட கேள்விக்கு இப்ப அனுமதி கொடுக்க போறாரா இல்லையா கிருஷ்ணன் கிளம்புறதுக்கு, அது என்ன சரித்திரம்ங்கிறத அடுத்த பிரவச்சனத்துல நாம் பார்ப்போம். அடியே.